பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் உலகத்தின் முடிவு பெறும் சகல நாட்களிலும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமீன். ஓகே, இன்று நம்ம என்ன தலைப்பில் பார்க்க இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்நிய நுகமும் இராட்சசர்களும் பொல்லாத அநீதியின் அழிவும் என்கிற தலைப்பின் கீழே பார்க்குறோம். ரெண்டு இதாக பிரித்து பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா அந்நிய நுகமும் இராட்சசர்களும் என்கிற விஷயத்தை பார்ப்போம். ஏன்னா நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிற அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் உள்ள கருத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் உள்ள இது பார்த்திங்கன்னா முதல் வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். மனுஷர் பூமியிலே பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமார்கள் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். 2ஆம் வசனம் புரிஞ்சுங்களா? அப்போ இங்கே என்ன நம்ம பார்க்குறோம்னா, ஒரு தேவகுமாரர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மனுஷர்களுடைய குமார்த்திகளை அவங்க என்ன செய்கிறாங்க, பெண் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவங்கள சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்கள் பெண் கொள்கிறார்கள் என்று பார்க்குறோம். சரி, இங்கே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலேயே 2 இன ஜனங்களாக பிரிக்கப்படுகிறாங்க. ஒன்று மனுஷ ஜாதியாகவும் ஒன்று தேவ ஜாதியாகவும் பிரிக்கப்படுகிறார்கள். அப்படி தான் இங்கே பிரிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி அப்படி எங்கே பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம அதை கடவுளே பிரித்தாரா என்பதையும் நம்ம பார்க்கலாம். எங்கே போய் பார்க்கலாம்னா, ஆதியாகமம் 3:3 15ஆம் வசனம் பாருங்கள். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அப்போ உனக்கும் ஸ்திரிக்கும், இங்கே யாருக்கு பற்றி பேசுகிறாங்கன்னா உனக்கும் ஸ்திரிக்கும். அப்போ உனக்குன்னு சொன்னால் அங்கே பிசாசுக்கும், ஸ்திரிக்குன்னா ஏவாளுக்கும், உன் வித்துக்குன்னா பிசாசின் வித்துக்கும், அவள் வித்துக்குன்னா ஏவாளின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று இங்கே தெளிவாக வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் சொல்கிற தூதர்களுக்கும் மனிதனுக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதை அடிப்பாங்க. அதனால் இல்லை, அதை பற்றி நம்ம விளக்கமாக பொல்லாத அநீதியின் அழிவுன்னு சொல்லி அடுத்த இதே வீடியோவில் அடுத்த பாகத்தில் பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா இதை நம்ம விளக்கி பார்ப்போம். புரிஞ்சுங்களா? என்ன பார்க்குறோம்னா, காயின் என்ன செய்கிறான்னா மனுஷகுமாரராக இருக்கிறான். ஏவாளுக்கு பிறந்தவங்க பூரா தேவகுமாரராக இருக்கிறாங்க. அதை எப்படி நம்ம இப்போ புரிஞ்சுக்கிறோம்னா, ஆதியாகமம் 1 பாருங்கள். ஆதியாகமம் 4 கடைசி 2 வசனம் வாசிக்கிறேன். பின்பும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்போ இடையில தொழுது கொள்ளாமல் இருந்திருக்கிறாங்க சில காலம், ஒரு 50 வருஷமோ 70 வருஷமோ என்ன செய்யலை சில பேர். ஏன்னா அங்கே காயின் மட்டும் தான் இருக்கிறான், யார் இல்லை, ஆபேல் இல்லை. அதுக்கப்புறம் குமார்த்திகள் பிறந்திருக்கலாம். அந்த குமார்த்திகள் நிமித்தமாக காயினுக்கு சந்ததி உண்டாயிருக்கலாம். புரிஞ்சுங்களா? அதுவும் பார்த்திங்கன்னா ஆதாமுக்கு பிறந்த தேவகுமாரத்தியையும் காயின் மனுஷகுமாரன் அவன் மட்டும் தனியாக இன்னொரு இனமாக மாறிட்டான். அவன் எங்கே தான் பொண்ணு எடுத்துகிட்டு போனான்? ஆதாமுடைய சந்ததியிலேருந்து தான் பெண் எடுத்துகிட்டு போனான். அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சுங்களா? அங்கேயே தேவகுமாரத்திய மனுஷகுமாரனை ஆல்ரெடி பொண்ணு எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பெண்கள் தப்பு செஞ்சால் கூட பரவாயில்ல, போயிட்டு போகுதுன்னு சொல்லி விட்டா, இங்கே ஆண்கள் என்ன செய்கிறாங்க, மறுபடியும் ஆண்கள்னால் அப்புறம் சேத்தனுடைய சந்ததியில் வராங்களே பார்த்தீங்களா? சேத்தனுக்கு அப்புறம் ஏனோஸ் வரான். ஏனோஸுக்கு அப்புறம் கர்த்தரை தொழுது கொள்கிற கூட்டம் வராங்க. அந்த கூட்டத்தில் இருந்தவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா, திரும்பி போய் அப்படி கெட்டுப்போன அந்த ஓடிப்போன விலகிப்போன அசுத்தமாக எண்ணப்படுகிற மறுபடியும் அந்த கூட்டத்தில் போய் என்ன செய்கிறாங்க, பெண்ணை எடுக்கிறாங்க என்பதை நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்குறோம். இங்கே தூதர்களுக்குன்னா இடமில்லை, அது தூதர்கள் என்று அவங்க வாதாடுகிற அந்த வசனங்களுக்கெல்லாம் நம்ம பதில் இந்த வீடியோவின் முடிவுக்குள்ளே நம்ம கொடுப்போம். சரி, ஆனால் அடுத்த வீடியோ என்ன போட போகிறோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உலகத்தின் அழிவும் பெரிய அக்கிரம விக்கிரம பாவமும். இது இந்த எந்த வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்ல வரேன்னா,
5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 6:5-6 வசனம் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருக துவங்கினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது என்று நம்ம பார்க்குறோம். இதை என்ன செய்கிறோன்னா அடுத்த வீடியோவாக நம்ம போட இருக்கிறோம். அப்போ நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா காயின் சந்ததிக்கும் ஆபேல் சந்ததிக்கும். ஆபேலுக்கு சந்ததி இல்லை, அப்போ ஆபேலுக்கு பழுதாக பிறந்தது யார்? சேத்து. சேத்தின் சந்ததிக்கும். அப்போ காயின் சந்ததி மனுஷகுமார்கள், சேத்தின் சந்ததி தேவகுமார்கள். இப்போ ஆபேலை வச்சே பார்ப்போமே. காயின் என்ன செஞ்சான்? நீதி என்று சொல்லுகிற விஷயத்தை செய்யாமல் அநீதியை செஞ்சான். நன்மையை செய்யாமல் கடவுள் சொன்ன பிரகாரம் பலி கொடுக்காம கொஞ்சம் மாற்றி பலி கொடுத்தான். அவனுக்கு வசதியாக பலி கொடுத்தான். உண்மையின் சத்தியத்தின் அடிப்படையில் பலி கொடுக்காம, ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து ரத்தத்தை அவர் ஆட்டுக்குட்டியாக வந்து ரத்தம் சிந்தி தான் பாவ மன்னிப்பு உண்டாக போகுதுன்னு சொல்லி கொடுத்துருந்த போதிலும் அவன் என்ன செய்கிறான்? அவன் காய்கறியை வெட்டி காய்கறியை கொடுத்து கடவுளுக்கு படைத்து இது பண்ணுறான். அப்போ கடவுளோட வார்த்தையை அசட்டப் பண்ணுகிற கூட்டமாக மனுஷகுமாரர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்குறோம். அதே நேரத்தில் ஆபேலை காட்டிலும் பலமானவனாகவும் இருக்கிறான். யார்? காயின். எனவே ஆவியில் மனசாட்சி இல்லாதவனாகவும் இருக்கிறான். அவனுடைய முகம் நாடி வேறுபடுகிறவனாகவும் இருக்கிறான். அதுதான் ராட்சச குணங்கள் என்பதை நம்ம இன்னும் இந்த வீடியோ முழுக்களும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ ஆபேல்கிட்ட என்ன குணம் இருக்குது? சாந்த குணம் இருக்குது, அன்பு இருக்குது, சகோதரனை பற்றிய அக்கறை இருக்குது. அந்த அக்கறையின் நிமித்தமாக அவனுக்காக ஜீவனையே தத்தம் செஞ்சுட்டான். அவனும் எதிர்த்து அவனை கொண்டிருக்க அவனுக்கு பலம் இல்லாமல் இருந்திருக்காதுன்னு நினைக்கல. ஆனால் அவன் என்ன செஞ்சுருக்கிறான்? முடிஞ்ச அளவுக்கு தன்னை பாதுகாக்க தான் அவன் நினச்சி போராடி மறிச்சிருக்கிறான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதியாகமம் 1 முதல் பகுதி வந்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 1 4ஆம் வசனம் வரைக்கும். அடுத்த வீடியோவில் 5ஆம் வசனத்துலேருந்து 6ஆம் வசனத்தில் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் நம்ம சில விஷயங்களை டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா இங்கே க்ளூ தான் கொடுத்துருக்குறாங்க அக்கிரமத்தினால. ஏன்னா இங்கே இவங்க மனுஷகுமார்கள் தேவகுமாரை பெண்ணு கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த பெண்ணு கொள்றதுனால ஒரு தண்டனை கொடுக்குறாரு கடவுள். அது என்ன தண்டனைன்னு சொல்லி பாருங்கள். அவங்களுடைய ஆயுசு நாட்களை குறைக்கிறாரு. 3ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கு மனுஷரோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அப்போ இந்த மாதிரி தப்பு செய்கிறனால அவங்களுக்கு என்ன தண்டனை? இந்த மாதிரி தப்பு செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க, செய்கிற இன்னும் செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சு தான் அவங்களுடைய ஆயுசு நாட்களை கடவுள் குறைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்குறோம். இதுதான் இவங்க செய்கிற இந்த அந்நிய நுக அவிசுவாச திருமண முடிச்சுக்கான தண்டனை. ஆனால் அடுத்து உலகத்தை அழிக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கான தண்டனை அது என்னன்னு சொல்லி நம்ம விளக்கமாக பார்த்தா தான் அது எப்படி எதனால் கடவுள் உலகத்தை அழிக்கிறாரு என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். 4ஆம் வசனம் சொல்லுது, அந்நாட்களே ராஜசர் பூமியிலே பெருக துவங்கி தேவகுமார்கள் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தர்யம் கண்டு அவங்க பொண்ணு எடுத்தாங்க, கொண்டு கொண்டாங்கன்னு சொல்லி நான் பார்க்குறோம். ஆனால் அது மட்டும் இல்லை, அங்கே பாருங்கள் 5ஆம் வசனத்தை பாருங்கள். அவனுடைய அக்கிரமம் மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதே என்றும் கர்த்தர் கண்டு. அப்போ கர்த்தர் எதையோ கண்டுக்கிறாராம். அக்கிரமாக பெருகி இருக்குது, அவனுடைய இருதயம் பொல்லாங்கா மாறி இருக்குது. இந்த 2 விஷயம் எப்போ இந்த உலகத்தில் இந்த 2000 இந்த இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற 2000க்கு அப்புறம் எப்போ இந்த காரியம் நடக்குதோ அப்போ இந்த உலகத்துக்கு முடிவு வரும். அப்போ அக்கிரமம்னா பெரிய அக்கிரமம்னா என்னன்னு சொல்லி என்பதை புரிஞ்சுக்கணும். பொல்லாத ஜாதி பொல்லாத குணம்னா என்னன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 2 விஷயத்தை புரிஞ்சு கொள்ளும்போது உலகத்துக்கு முடிவை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை அடுத்த வீடியோக்காண்டி காத்துருங்க, அதில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மனுஷ குமாரத்திகளை தேவகுமார்கள் எடுத்துக்கொண்டாங்க, அது என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். தேவதூதர்கள் தான் வந்து மனுஷகுமாரத்தை கொண்டாங்களா என்பதையும் இந்த வீடியோவின் முடிவில் நம்ம விளக்க இருக்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ ஆதியாகமம் 6 1 2 3 வாசிங்களேன். அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்கு
ஒரு நிமிஷங்க நிப்பாட்டுங்க. இங்கே தேவகுமார்கள்னு சொன்னோடனே இந்த வசனத்தை கொண்டு போய் எப்படி சொல்பாங்க தெரியுமா? தேவதூதர்கள் மனுஷர்களுடைய தொடர்பு கொண்டு அவர்களுக்கு அசுரர்கள் பிறந்தார்கள்னு சொல்லிட்டு கதையை மாற்றிடுவாங்க. ஆனால் வசனம் சொல்லுது தேவகுமாரன்னா வேதாம் தான் நம்மளுக்கு பதில் சொல்லணும். வேதாம் என்ன சொல்லுது? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். அப்போ தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனை உண்மையா ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும்னு சொல்லி வசனம் வாசிக்கிறோம்ல. அப்போ உண்மையா எல்லாம் சைலண்டில் போட்டுக்கோங்க செல்போனுன்னா. உண்மையாக தொழுது கொள்கிறவங்க தொழுது கொள்ளும் போது தான் அவங்க உண்மையான புத்திரர்களாக இருக்கிறாங்க, தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறாங்க. அவங்க யாரை தேவனை ஒரு பேருக்காகவோ சும்மா அவருடைய பேரை மட்டும் வைத்து கொண்டு தொழுது கொள்கிறவங்களோட என்ன செய்வாங்களாம்? சம்பந்தம் கலப்பாங்க. அதோட மட்டும் இல்லை, அதோட மாற்று மதங்கள் அந்நிய மதங்களோடும் அவங்க தொடர்பு கொள்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இங்கே சொல்கிறாங்க. தேவகுமார்கள் மனுஷகுமார்த்தியை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண் எடுத்தார்கள். அடுத்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷரோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். இங்க பாருங்க, இங்க சொல்றாரு அப்பொழுது கர்த்தர். என் ஆவின்னு சொல்றது யாருடைய ஆவி? அவருடைய ஆவியை தான் அவர் சொல்றாரு. புரிஞ்சுங்களா? அவருடைய ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவது இல்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். 120 வருஷம் தான். இப்போ என்ன செய்றாங்க? யாரோ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறவங்க 120 வருஷத்தை தொடுறாங்க. இது யார் நியமித்தது? அதுக்கு முன்னாடி அதுக்கு முதல் அதிகாரத்தை பாருங்க. நோவா 32 வசனம் வாசிங்க. நோவா 500 வயதான போது சேம் காம் யாபத் என்பவர்களை பெற்றான். எப்படி? 500 வயசுல இருந்தான் அதுக்கு முன்னாடி உள்ளவன். இங்கே 120 வருஷம் தான். எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா? இதுக்கு காரணம் அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? நோவா காலத்து அந்த வேலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாமிச உணவு கொடுத்தாங்க. மாமிச உணவு கொடுத்தோடனே 500லேருந்து 1000லேருந்து என்ன ஆயிடுச்சு? 900லேருந்து பட்டுன்னு குறைஞ்சி 350 150 180 வந்துருச்சு. ஆபிரகாம் காலகட்டத்திலே. ஆபிரகாமோட காலகட்டம் 250 வருஷம் தான். நோவாவோட காலத்துலேருந்து வெறும் 250 வருஷத்தில் ஆபிரகாமோட வயசுனா எவ்வளோ வந்துருச்சு? 180 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தாங்க. 180லேருந்து 200 வயசுக்குள்ளே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சிலர் வந்து என்ன செஞ்சாங்க? 120 இவன் யாக்கோபை பற்றி சொல்கிறான்ல, என்னோட வயசு வந்து இத்தனை 160 வயசு அவ்வளோதான் இருக்கும். அப்போ எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? அவ்வளோ வந்துட்டாங்க. ஆனால் கடவுள் வந்து நியமிச்சது தாவீது காலகட்டத்துக்குள்ளே வந்துருச்சு. குறைஞ்சும் போச்சு. ஏன்னா மாமிசத்தை தான் அடித்து விளாசுறாங்களா, அங்கே பலி கொடுக்கும்போது எடுத்து விளாசுறாங்கல்ல. விளாச பலத்தின் நிமிதியால் மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அதுவும் குறைஞ்சி போச்சு. 40 வருஷம், ஒரு ஜெனரேஷன் கம்மியாக போச்சு. 80லேருந்து 120, ஒரு 40 வருஷம் ஒரு ஜெனரேஷன். இன்னொரு 40 80, இன்னொரு 40 120, அந்த ஒரு ஜெனரேஷன் கம்மியாக போச்சு. அதுக்கப்புறம் தின்னுக்கிட்டு இருக்கிறனால அப்போ நம்ம ஹார்மோன்னால தான் என்ன செய்ய போகிறோம்? ஏதோ இந்த 30 வயசு வரைக்குமாவது கொஞ்சம் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கிறோம். 30 வயசு கூட இல்லை, இப்போ 20 வயசு தான். 23 வயசுக்கு வரைக்கும் தான் ஆரோக்கியமாக இருக்கிறோம். 23 மேலே என்ன ஆயிடுறான்? ஏன் என்னோட ஹெல்த்தை பற்றி நான் யோசிக்கிறேன். 23 வயசு வரைக்கும் பயங்கரமாக ஹெல்த்தியாக இருந்தேன். 23 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கே 23, நம்மளோட பிள்ளைகள் காலகட்டத்தில்னா பார்த்தீங்கன்னா 20 வயசே தொடாது. 20 வயசுலேயே அவங்க என்ன செய்வாங்க? வீக்காக மாறாக ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க என்ன செஞ்சாங்க சொல்லிட்டு ஒரு பெரிய என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டாங்க? கடவுள் வந்து என்ன செஞ்சாரு? அவங்களுக்கு கூட போராடுவதில்லைன்னு சொல்கிறாரு. என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 6 14 18 வாசிங்களேன். 14லேருந்து 18 வரைக்கும் வாசிங்களேன். அங்கே என்ன ஒரு காரியத்தை சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 2 கொரிந்தியர் அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன தப்பு செஞ்சாங்க, ஏன் அப்படி திருமணம் முடிக்கிறது என்ன பெரிய தப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வாசிப்போமே. 2 கொரிந்தியர் 6 14 18 வாசிங்களேன். 14லேருந்து 18. அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? பேலியாளுக்குன்னா புத்தி கட்ட உலக காரியங்களில் மூழ்கி போய் கிடக்கிறவங்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் சம்பந்தம் ஏது, ஐக்கியம் ஏது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படுது. அப்போ இப்படிப்பட்ட பாவங்கள் தான் எப்போ நடந்துச்சு? நோவா காலத்தில் நடந்துச்சு. அதே பாவம் தான் இப்பயும் நடக்குதுன்னா இப்போ உலகத்துக்கு முடிவு வர
காத்திருக்குது. தேவ புத்திரர்களாக இருக்கிறோம், தேவனுடைய ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்னா போய் அந்நிய மதத்தில் அந்நிய நம்ம விசுவாசத்தில் வேறுபட்டு இருக்கிறவங்களா நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம், கல்யாணம் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ இதனால என்ன ஆகுது, இன்னும் ஒன்று செய்யணும், என்ன செய்யணும், அவங்க நம்ம விசுவாசத்துக்குள்ள வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்கள வர வச்சு அவங்கள நம்ம கட்டிக்கிறது ஒருவர்களுக்கு நல்லது. ஆனால் அதுவும் ரொம்ப சிறந்ததில்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த இதில் பார்க்கணும். இல்லாத பட்சத்தில் எப்படி தான் இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்து தான் இது பண்ணணும். அப்படி இல்லாமல் போகும்போது அவங்களோட ஜெனரேஷன் என்ன ஆயிரும், அறுப்புண்டு போகப்படும் அப்படின்னு சொல்லி காரியத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். சரி, ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், பெண்கள் தன்னோட ஜெனரேஷனை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன செஞ்சாங்க. லோத்தோட மகள்கள் என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியும். லோத்தோட மகள்கள் ஜெனரேஷனோட முக்கியத்துவத்தை புரிஞ்சனால அவங்க அப்பா கிட்ட இருந்தே அவங்க என்ன செஞ்சாங்க, இது பண்ணாங்க. ஆனால் அது தப்பான புத்தி. ஏன்னா அவங்க சோதங்குமாரத்தில் இருந்தாங்க, வேற வழி இல்லாமல், கடவுளுக்கு வழி இல்லாமல் இருக்குமா. இப்போ ஏவாளை கொண்டு போட்டா என்னோட ஏவாள் போயிட்டாலே அவ பாவம் செஞ்சுட்டா, நானும் சேர்ந்து பாவம் செய்யறேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டாவேன். ஆனால் கடவுளுக்கு வேற வழி இல்லாமல் இருந்திருக்குமா. அந்த அவள் ஒருத்திக்காக வந்து அவர் மறிச்சிருப்பார்ல, அவள் ஒருத்திக்காக வந்து மறிச்சு அவளை காப்பாற்றிருப்பாரு. ஆனால் இவனும் செஞ்சு போய் தாவத்தில் விழுந்தான். அது போல இவளுங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, உள்ளுக்குள்ள இருந்தனால அவங்க புத்தி கட்டு போய் தப்புள்ள போயிட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு புரிஞ்சிருந்த ஒரு காரியம் என்னது, ஜெனரேஷன் ரொம்ப முக்கியம். ஈவன் பாருங்க, யூதா இருக்கான் பாருங்க, யூதாவோட ஜெனரேஷன், அவனுடைய பையன், அவனோட மூத்த மகனா இன்னொரு மகனோட ஜெனரேஷனை கொண்டு வரக்கு தாமார்னு சொல்லி ஒருத்தர், அவன் என்ன செஞ்சானா, அவனோட தம்பி கட்டி விடுப்பாங்க, அவனும் ஜெனரேஷன் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனோட ஜெனரேஷன் வராமல் போயிருன்னு சொல்லி கொடுக்க மாட்டான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான், ஒரு தம்பி இருக்கிறானா, ஒரு அண்ணன் இறந்து போயிட்டானா, தம்பியை தான் யார் கட்டிக்கணும், இறந்து போனவங்க கட்டணும். ஏன்னா அண்ணன் பேரை அந்த பிறக்க போகிற பையனுக்கு வச்சு அந்த ஜெனரேஷனை காப்பாற்றி கொண்டு வரணும். ஆனால் இவன் ஜெனரேஷன் அழிஞ்சு போயிடும் சொல்லிட்டு அவன் ஒத்துக்கல. ஆனால் கடவுள் ஒத்துக்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, தேவத்தன்மையை விட்டுட்டு மனுஷனுக்காக வந்து மனுஷனோட இதை எடுத்துக்கிட்டாரா இல்லையா, அது தத்தியாக பண்ணாரா இல்லையா, அது அங்கே வருது. அவருடைய ஜெனரேஷனை மறைச்சு ஆதாமோட ஜெனரேஷனை கொண்டு வந்தார்ல, 2ஆம் ஆதாம் தானே அழைக்கப்படுறாரு யாரு, இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த மாதிரி காரியங்கள்லாம் அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள் பூராமே இயேசு கிறிஸ்துவை மையமா வச்சுதான் அவர் என்ன செய்ய இருக்கிறாரு, அவர் என்ன செஞ்சாரு, இப்போ பார்த்தா என்ன செஞ்சாரு என்கிறத மையப்படுத்தி இருக்கும். அப்போ சொல்லப்பட்ட காரியங்கள் பூரா கடைபிடிக்க வேண்டியது என்ன செய்ய இருக்கிறாரு என்கிறத மையப்படுத்தி இருந்துச்சு. அப்போ இந்த காரியங்கள் பூரா தேவனுடைய சட்டத்திட்டமாக இருந்துச்சு. ஆனால் செய்யலை. அதுக்கப்புறம் அவளே என்ன செய்யறா, தாமாரே மறைமுகமா யூதாக்கிட்ட இருந்தே அவன் பிள்ளைய பெற்றுக்கொள்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்போ அவங்கன்னா அந்த காலத்தில் பையன் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படியாவது அதே ஜெனரேஷனில் வரணும்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ தவறான காரியங்களை எடுத்தாலுமே அவங்க மைண்டில் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, தடம் மாறி போயிடக்கூடாது, இது மாதிரி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக இருந்தாங்க. ஆனால் நம்மளும் அதனால் பார்க்கறதில்ல, ஏதாவது சாக் பாக்கு சொல்லி என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம், தடம் மாறதான் பார்க்குறோம். சரி, ஆனாலும் கடவுளுக்கு கிருபை உள்ளவர் தான், அது தடம் மாறினதுக்கப்புறம் வேற கிருபை காட்டுவார். ஆனால் அதனால் பல விளைவுகள் இருக்கும். அந்த விளைவுகளை நம்ம செஞ்சுட்டு தான் ஆக வேண்டும். நம்மளுக்கு சொல்ல முடியாது. சாத்தா வந்து சொல்கிறான், இப்படி தப்பாக ஒரு முடிச்சு போட்டு விட்டுட்டானா அந்த ஆத்மாவை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லையா. ஏன்னா அவன் எப்படியும் பரலோகம் போக விடாமல் தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி யாருக்கு தெரியுமா, சாத்தானுக்கு தெரியும். ஒரு தவறான ஒரு முடிச்சு போட்டு விட்டா அவங்க லைஃப் வந்து அதுக்கப்புறம் முடிகிற வரைக்குமே அந்த முடிச்சோட தானே இருக்கணும். அப்போ அந்த காரியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, 4ஆம் வசனமும் 5ஆம் வசனம் வாசிங்க. நம்ம என்னச்சுன்னா அன்னைய நுகத்தில் சரி, இதில் 14ஆம் வசனம் வாசித்தீங்களா, 2 குருந்தியர் 14 வாசித்தீங்களா? பிள்ளைகளுக்கு 16ஆவது வசனம், சம்பந்தம் ஏது, அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். யார் வாசம் பண்றாங்க, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணினா அவருடைய ஆவியா வந்து வாசம் பண்ணுது. அவருடைய ஆவியை தனியாக பிரிக்கிறீங்களா, பரிசுத்த ஆவியை என்ன செய்யறோம், அப்பப்போ நான் பேசும்போது இந்த டாபிக்கையும் சேர்த்து பேசிடுவேன். பரிசுத்த ஆவியை 3ஆவது ஆளாக பிரிக்கிறோம்ல. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களோடு உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். தேவன் சொல்றது யாரு, பிதா தான். உலாவிய தேவனாய் இருப்பேன், அவர் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீங்க. இப்ப ஜீவனுள்ள தேவன் யாரு, பிதா. இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி ஒரு வசனம் வரும், அது வந்து நெசமையில பார்த்தீங்கன்னா பிதாவை தான் மேலே பற்றி பேசுவோம். அந்த வசனத்தை பற்றி நம்ம பார்ப்போம். 1 யோவான் 5:20 கிட்ட வரும், அது வேற டாபிக்.
இங்கே தேவன் சொன்னாலே வேதாமம் சொல்கிற ஒரே தேவன் யார்? ஒன்றான மெய்தேவன். உண்மைன்னா யாரை சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து பிதாவை தான் சொல்கிறாரு. பிதா தான் ஒரிஜினல் தேவன். அவருடைய காப்பி தான் யார்? என்னுடைய காப்பி தான் என் பையன். ஒத்துக்கிறீங்களா? என்னோட காப்பி தான் என் பையன். அவனோட காப்பி அவன் தான் ஒரிஜினல், நான் டூப்ளிகேட்டா? நான் தான் ஒரிஜினல், எனக்கு அப்புறம் வந்த அவன் தான் டூப்ளிகேட்னு சொல்லிக்கலாம். அவன் வந்து என்ன சொல்கிறான்? என்னுடைய தற்சொரூபம், காப்பி. புரியுங்களா? அசல் காப்பி. என்ன சொல்லுவோம்? அசலுக்கு நகல்னு சொல்கிறோம்ல, அப்படியே நகல். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து இங்கே சொல்கிற தேவன் யார் தான்? பிதாவை தான் குறிக்குது. இந்த பிதா தான் யாருக்குள்ள வந்து வாசம் பண்ணுறாரா? நொறுங்குண்டதுமான இதயத்தில் வந்து வாசம் பண்ணுறேன்னு சொல்கிறார்ல. பரிசுத்த ஆவின்னு சொல்கிறது வல்லமை. ஆவியில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்து வாசக்கட்டையில் கதை தட்டி உள்ளே வராரு. ரெண்டு பேரும் ஆவியில் நாங்கள் வந்து வாசம் செய்வோம்னு சொல்லி சொல்கிறாங்க. யோவான் 14:23 நாங்கள் வந்து வாசம் செய்வோம்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரை பற்றி அந்த வசனம் பேசும். புரிஞ்சுங்களா? அப்போ அவங்க ரெண்டு பேர் தான் வந்து பேசுகிறாங்க. மூணாவது ஆள் கிடையாது. அவங்களுக்கு ரூபமும் கிடையாது, அவங்கள நேரடியாக பார்த்ததில்ல. ஆனால் ஏவுதல் ஆவி நிமித்தமாக பேசப்படுற வார்த்தைகள் தான் சொல்லப்பட்டிருக்குது. அதை வச்சு அவங்கள மூணாவது ஆளாக மாட்டிக்கிட்டாங்க. சரி விடுங்க. 14ஆம் வசனம் படிங்க. ஆனபடியால் புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்ன செய்யக்கூடாது? நம்ம அந்நிய நோகத்தில் அவிசுவாசிகளை பிணைக்கப்படுறதுக்கு பேர் என்னன்னா அசுத்தமானதை தொடுறோம். அசுத்தமான தொட்டோம்னா அசுத்தம் நம்மளும் ஆக தான் செய்வோம். நம்ம குணாதிசயமும் கெடதான் செய்யும். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க கிறிஸ்தவர்களை தான் கல்யாணம் முடிக்கணும். அதுலேயும் மேலே நம்ம ஒருபடி மேலே நம்ம யாரு? அட்வென்டிஸ்டா இருக்கிறவங்க அட்வென்டிஸ்குள்ள தான் கட்டணும். அதுக்கும் மேலே நம்ம யாரு? மீதமான அட்வென்டிஸ்ட். கரெக்டாக 10 கற்பனையும் கரெக்டாக ஒத்துக்கிறோம் நம்ம. புரிஞ்சுங்களா? அப்போ திருத்துவம் தப்புன்னு சொல்லி தெளிவாக ஒத்துக்கிறோம். அப்போ நம்ம வந்து நமக்குள்ள தான் கட்டணும். அப்படி இல்லாத பட்சத்தில் மற்ற செவன்த் டே சபைக்குள்ள உள்ள மக்களை கட்டலாம். அதுவும் இல்லாத பட்சத்தில் கிறிஸ்தவர்கள் கட்டலாம். ஆனால் அதுக்கு கீழே நம்ம போக கூடாது. ஆனால் அவங்களுக்கு நம்ம பக்கம் தான் இழுக்கணுமே தவிர நம்ம அவங்க பக்கம் சாய கூடாது என்பது தான் மிகவும் முக்கியமானது. இது வழி இல்லாத பட்சத்தில் நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு உங்கள் இதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக மோசே சொல்கிறான்ல, நீங்கள் விவாகரத்து சீட்டை கொடுங்கள்னு சொல்லி சொல்கிறான்ல. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை செய்யாதீங்க. இதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக நான் உங்களுக்கு சட்டங்களை மோசே மூலயமா கொடுத்தோம். ஏன்னா ஒத்துக்க மாட்டேன், இருதயம் வந்து ஒத்துக்க மாட்டேது. ஒருத்தி விபச்சாரம் பண்ணிட்டானா அவளை விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் அதனால தான் சரி விபச்சாரம் பண்ணிட்டா விட்டுரு, இல்லாட்டா இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டா விட்டுரு. ஆனால் முடிஞ்சளவுக்கு விடாமல் இருக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்கிறாரு. சரிங்களா? அதே மாதிரி தான் இருதயத்தின் கடினத்தினா நான் என்ன சொல்கிறேன், அட்வென்டிஸ்டில் திருத்துவத்தை நம்புறவங்களுக்குள்ள தான் நம்ம பொண்ணு, திருத்துவத்தை நம்பாதவங்களுக்குள்ள தான் நம்ம பொண்ணு கொடுக்கணும், பொண்ணு எடுக்கணும். ஏன்னா நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இல்லாத பட்சத்தில், ஆள் இல்லாத பட்சத்தில் நம்ம எங்கே போகலாம்? அட்வென்டிஸ்டுக்குள்ளே போகலாம். அட்வென்டிஸ்ட் என்ன சார், அட்லீஸ்ட் ஒரு கற்பனையை தான் மீறுறாங்க, ஒரு கற்பனை. அங்கேயும் இல்லாத பட்சத்தில் நம்ம கிறிஸ்தவருக்குள்ளே போகலாம். இது அதுக்கு மேலே நான் வெளியே தான் கட்டி ஆவேன்னு சொல்லி இருந்தால் அவங்கள நமக்குள்ளே மாற்றி தான் ஆகணும். ஸ்டெப்புகள் புரிஞ்சுங்களா? ஆனால் அதை மாற்றாமல் நம்ம அந்த பக்கம் போயிட்டோம்னா அவ்வளோதான். நம்மளுடைய இத்தனை நாள் நம்ம கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். நம்ம மறக்கும்போது தேவன் நம்மளை மறந்துடுவார். நம்ம என்ன செய்யணும்? அறுப்புண்டு போயிடுவோம். ஆனால் விட்டுற மாட்டார். எப்போயோ ஒரு காலகட்டத்தில் திரும்பி இழுப்பார். அத்தனை வருஷம் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? வேஸ்ட்டாக அந்த காலகட்டத்தில் நம்ம உயிர் போச்சுன்னா எல்லாம் போச்சு. என்னது? அந்த காலகட்டத்தில் நம்ம உயிர் போச்சுன்னா எல்லாம் போச்சு. அப்படி அந்த ஒரு காரியத்தையும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி உன் ஜீவனை விட்டால் ஒன்றா லாபம் இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கும் தான் அமையுது. சரி, இந்த 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் இங்கே ஆதியாகமம் 6:4-5 இல்லை 18ஆம் வசனத்தை நான் வாசிக்காம விட்டேன். இருங்க, 2 கொரிந்தியர் 6:18 வாசிக்கிறேன். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, எப்போதே பிரிந்து போய் அசுத்தமான தொடாமல் இருந்தீங்கன்னா அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். புரிஞ்சுங்களா? அப்ப யார் சொல்றா? சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் பிதாவே சொல்றாரு, நான் உங்களை தேவனா இருப்பேன், நீங்க எனக்கு குமாரலா இருப்பீங்க. எப்ப? நான் சொல்றத நீங்க கேட்டீங்கன்னா. நான் சொல்றத கேட்காம இன்னைக்கு சொல்றத எப்படியும் ஒரு 4 மாசத்துல மறந்துடுவோம். 4 மாதத்துக்கு அப்புறம் சாத்தா என்ன செஞ்சு வருவான்? சாத்தா எப்பவுமே என்ன செஞ்சோம், ஒரு பிரச்சனை இருக்கும் உடனே பிரச்சனையை கொண்டு வர மாட்டான். கொஞ்ச நாள் சாத்தா எதிர்த்து நிற்க மாட்டான். சாத்தா என்ன செய்வான்? எதிர்த்துனோம்னா ஓடி போயிடுவான். திரும்பியும் எப்பயாவது கவனிக்காத நேரத்தில் வருவான். அது போல இப்போ நம்ம என்ன செய்யறோம், அந்த காரியத்தை இன்னைக்கு படிச்சுருவோம். நாளைக்கு வந்து எவனா ஒரு இந்துக்காரங்களோ வேற காரியங்களோ வந்து நம்மளை பொண்ணு கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பொண்ணு கொடுக்க மாட்டோம், பையனா கொடுக்க மாட்டோம். ஏன்னா கொஞ்சம் அந்த காரியத்தை படிச்சு வச்சிருவோம். ஆனால் 4 மாதம் கழிச்சு வந்தால் மறந்துடுவோம். காகம் என்ன செஞ்சிடும்? விதையை தூக்கிட்டு போயிடும்.
ஏன்னா நம்ம நல்ல நலமாக இருந்தால் முளைச்சி வரும், அதை பாதுகாத்து வளர்த்து வருவோம். நம்ம நல்ல நலமாக இல்லைன்னா அதை என்ன செஞ்சிருவான், அப்படியே பிரச்சனைகள் பிரச்சனை வரும்போது அந்த முள் செடிகள் மத்தியில் இருக்கிற நிலத்தில் உள்ளது என்ன செய்யும், முளைச்சி வரும் நல்லா. ஆனால் என்ன செஞ்சிடும், பிரச்சனைகள் நிமித்தமாக என்ன செய்யும், வளர முடியாமல் அமிழ்ந்து போகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம காரியங்கள் என்ன செஞ்சிருவோம், அப்படியே நம்ம விட்டுருவோம். சரி, இப்போ நம்ம ஆதியாகமம் 4:4-5 வாங்களேன். இது இப்படி கல்யாணம் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை இருக்குது அந்த காரியத்தை பார்ப்போமே. 4:5 வாசிங்க. ஆதியாகமம் 6:4-5. ஆதியாகமம் 6:4-5. ராட்சசர்கள்னா புரியுதுங்களா, உடல்ல பலவான்கள், நல்லா வளர்ந்து 6 அடிக்கு மேல இருக்கிறாங்க. இப்ப தேவபுத்திரர்கள் ஒரு மனுஷகுமாரத்தை நம்ம கல்யாணம் முடிச்சோம்னா இதுல என்ன நடக்குன்னா, அவங்க ஜாதிக்குள்ளேயே கட்டாம கொஞ்சம் வேறு ஜாதியில கட்டுறோம்ல, அப்ப என்ன செய்யற, வேறு ஜீன்ல நம்ம போய் தொடர்பு கொள்ளும் போது இயற்கையாகவே ஒரு ஜீனும் இன்னொரு ஜீனும் வேற தொடர்பு ரொம்ப வருஷ காலமா தொடர்பு இல்லாத வேற ஜீனோட தொடர்பு கொள்ளும் போது பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம், பலமாக இருப்பாங்க. ஒரே ஜீன்ல கட்டும் போது என்ன செய்வாங்க, ஒரே ரத்தத்தில் ஒரு வேலை கட்டினோம்னா பிள்ளைகள் என்ன செய்வாங்க, கொஞ்சம் உடம்பு பலவீனமாக, ஆட்டில் ஓட்ட ஈட்டன்னு சொல்லி இது மாதிரி சின்ன சின்ன பலவீனமாக பிறப்பாங்க. அப்போ வேறு ஜீன்ல கட்டும் போது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிறத காட்டிலும் கடவுள் என்ன சொல்றாரு, பலவீனமாக இருந்தாலும் பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுருடைய மாமிசம் என்ன சொல்றாரு, மாமிசமும் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்களோட பொறுத்த வரைக்கும் இவங்களோட வாழ்க்கையில எப்படி தெரியுங்களா, மாமிசம் பலமானது, ஆனா இவங்களுடைய ஆவி பலவீனமானது. ஆவினா என்னது, நல்லது செய்கிற எண்ணம், தன்மை, அந்த சிந்தை. இவங்க நாங்கள் ராட்சசர்களா இருக்கனால உலகத்துல இது மனிதாபிமானம், மனசாட்சி எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம், கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா ராட்சசர்களாக காணப்படுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எங்க அம்மா கிறிஸ்தவங்களா இருந்தாங்க. எங்க அம்மா கட்டினது யாரா, எங்க அப்பா இந்து. அதனால இப்போ நான் என்னோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப என்ன செஞ்சேன், தடறி குணாதிசயத்தில் உடம்புல ஓரளவுக்கு பலமாக இருந்தாலும் குணாதிசயத்தில் என்ன செஞ்சேன், தடுமாறி விழுந்துச்சு வரேன். அப்போ இதுக்கு காரணம் என்ன, இவங்க எடுத்த அந்த காலத்தில் எடுத்த ஒரு தப்பு. இதே தப்பு எங்கள் அம்மா காலகட்டத்தில் இந்த தப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்கிறாங்க, அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் பார்த்து தான் கட்டுறாங்க, அழகாக இருக்கிறாங்க. அப்படி அப்போ இதுதான் கிறிஸ்தவர்களாக இருந்துக்கிட்டு நம்ம எங்கே போகிறோம், அழகை நோக்கி ஓடுறோம், சௌந்தரியத்தை நோக்கி, சௌந்தரியனா கம்பீரத்தை நோக்கி போகிறோம். ஆனால் எதை விட்டுடுறோம், எது முக்கியம். இன்னைக்கு கூட ஆரோக்கிய இது கண்ட்ரி லிவிங் பற்றி படிக்கும்போது என்ன படித்தோம், பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அந்த இடத்த தெரிந்து கொள்ளாமல் நம்ம வசதி வாய்ப்புகள் இருக்கிற இடத்த தான் நம்ம என்ன செய்கிறோமா தெரிந்து கொள்ளுகிறோம் என்று நம்ம படித்தோம். அது போல தான் என்ன செய்கிறாங்களாம், இது இந்த காரியத்திலும் அவங்க முடிவு எடுக்கிறாங்க, ராட்சசர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அப்போ தேவனுக்கு எது முக்கியம், தேவனுக்கு எது முக்கியம்னா தேவ பக்தி உள்ள சந்ததி தான் முக்கியம். புரிஞ்சுங்களா? அப்போ தேவ பக்தி உள்ள சந்ததியை அவங்க பெற்றெடுக்கிறதுக்கு தான் அவர் என்ன செய்கிறாரு, ஆசைப்படுகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நீங்கள் அதை ஒரு வசனத்தில் கூட பார்க்கலாம். எங்கே பார்க்கலான்னா, இருங்க, மல்கியா 2:15 பாருங்கள். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. அப்போ புரிஞ்சுக்குங்க, ஆதாம் ஒருத்தனை தான் படைத்தார், 2 ஆதாமை படைக்கலை, 2 குடும்பத்தை படைக்கலை. போதாங்க ஒரு பேலைக்குள்ளே போகும்போது 7 ஜோடு நல்ல மிருகங்களும் 2 ஜோடு அசுத்த மிருகங்களும் கொண்டு போனார். ஆனால் மனிதர்களும் பாருங்கள், அந்த நேரத்தில் ஆதாம் நோவா காலகட்டத்தில் பாருங்கள் 3 பேர்த்த கொண்டு போயிருக்காரு. கிட்டத்தட்ட 3 ஜோடாக தான் உள்ளே போயிருக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வர ஆதி ஆமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சந்ததி உருவாகணும்னு சொல்லி ஒருத்தனை தான் படைத்தார், 2 பேர்த்த 3 பேர்த்த படைக்கலை. புரிஞ்சுங்களா? இப்போ நோவா காலத்தில் பாருங்கள் 3 பேரை படைக்கும் போது எத்தனை ஜாதி படப்படப்புன்னு குயிக்காக அது பிரிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா. தேவ சந்ததியும் மனுஷத்தை 300 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க சந்ததியே அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யாருமே இல்லாத காலகட்டத்தில் தான் அக்கிரமம் பெருகி, அக்கிரமம்னா என்னன்னு நீங்கள் நல்லா நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. விக்கிரக ஆராதனை பெருகினதுக்கப்புறம் யாரை கூப்பிட்ற, ஆபிரகாமை வெளியே அழைக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ என்ன இப்போ புரிஞ்சுக்கிறோம்னா, ராட்சசர்கள் என்றால் என்ன, ராட்சசர்கள்னால் ஒன்றுமே இல்லை, அவங்க பலவான்களாக இருந்தார்கள். ஏன்னா ஆதியாகமத்தில் பாருங்கள், அது பலவான்களாக இருந்தார்கள் சொல்லி வசனம் தெளிவாக அங்கே சொல்லப்படுறது, பேர் கொண்ட பலவான்களாக இருந்தார்கள்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 6 பாருங்கள். 6
6ல் 4ஆம் வசனம் பாருங்கள். அந்நாட்களிலே ராஜசர்கள் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்தையே கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்கள் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். புரிஞ்சுங்களா? பலவான்களாக தான் ஆனார்கள். இப்போ ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி தேவதூதர்களுக்கு பிள்ளை பார்த்துருந்தோன்னா அவங்களும் தேவதூர ஆவி, அதனால் அவங்க ஆவியாக இருக்கிறாங்களா தேவதூதர்கள், ஆவியின் உடலும் கலந்து அவங்க இருந்திருக்கணும். புரிஞ்சுங்களா? இப்போ உதாரணத்துக்கு இயேசு பிதா வந்து மனுஷகுமாரத்திய மேரியை பயன்படுத்தி பிள்ளையை பெற்றார். இப்போ இயேசு கிறிஸ்து வெறும் மனுஷன் மட்டும் அல்ல, அவர் எவ்வளவுக்கு எவ்வளோ 100% மனுஷனோ அவ்வளோக்கு எவ்வளோ 100% தேவனாகவும் இருந்தார். அவருக்குள்ளே அந்த தேவ வல்லமை உள்ளே இருந்துச்சு, அவருக்குள்ளே ஜீவன் இருந்துச்சு, அவருடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுத்தாரு. மரணத்தில் பாருங்கள், அவர் சரீரத்தில் மரித்தாலும் அவருடைய ஆவியை ஒப்பு கொடுத்து என்னால் படுத்துக்கொள்ளவும் முடியும், எந்திரிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு? அவருடைய ஜீவனை ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராஜசர்கள்னால் உடம்பில் பலமாக இருந்தாலும் ஆவிக்குரிய விஷயம் சொன்னால் அது மனிதாபிமானத்தில். இப்போ உதாரணத்துக்கு அக்கிரம மிகுதியாவதினால் மனிதர்களுடைய அன்பு தணிந்து போகும். அன்புன்னு என்ன? மனிதர்களிடத்தில் காட்டுற அன்பு, தேவனிடத்தில் காட்டுற அன்பு, 2 அன்பும் கழிஞ்சு போயிடும். இப்போ உலகத்தில் பாருங்கள், அக்கிரமம் அதிகமாகிருச்சு. அக்கிரமம்னா இன்னொரு விதத்தில் விக்கிரகம் சொல்லலாம். விக்கிரகம்னா இன்னொரு விதத்தில் என்ன சொல்லலாம்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த எதுக்கு கொடுத்தாலும் விக்கிரகம். ஐஸ்வர்யத்தில் கொடுத்தாலும் சரி தான், ஆடம்பரத்தில் கொடுத்தாலும் சரி தான். இப்போ உலகத்தில் உள்ள எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்குது எதுக்கு? ஐஸ்வர்யம், ஆடம்பரம், கட்டவும், நாட்டவும், குடிக்கவும், புசிக்கவும், இதுக்கு தானே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இடையில ஒருத்தன் விழுந்து கிடந்தா கூட கண்டுக்காமல் போகிறாங்கல்ல, நல்ல சமரிய மாதிரி தூக்கி விட்டா போகிறாங்க. அவன் என்ன செஞ்சிடறான்? போகிற போக்கில் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறான். அதில் நம்மளும் கூட இருக்கிறோம் சில சமயம். புரிஞ்சுங்களா? அப்போ என்ன செய்கிறாங்க? நம்ம ஒரு சில சமயம் நம்ம போகிறோம், ஆனால் நம்ம போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டு நமக்கு வேறு முக்கியமான வேலை இருக்குது, நித்திய ஜீவனுக்கான வேலையை பார்க்குறோம். ஆனால் உலக காரியங்கள் வேலை பார்க்குறவன் என்ன செய்கிறான்? நம்ம தேவனுக்காக என்ன செய்கிறோம்? அதை சில சமயம் கண்டுக்காமல் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் அவங்க ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க, உலக காரியத்துக்காக தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த விற்கிறதுக்காக இந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யாமல் போயிடுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அன்பு தணிந்து போகுது, சகோதரன் மேலே உள்ள அன்புக்கு போகுது. அடுத்தவன் எக்கடு கட்டா என்ன, அடுத்தவனை பற்றி அக்கறை இல்லை, அடுத்தவன் வாழ்க்கையில் இந்த நேரத்துக்கு உதவி தேவைப்படும் போது உதவி செய்ய வேண்டிய தக்கத்தில் உதவி செய்யாமல் போனால் அது பாவம் சொல்லி இருக்குதுல்ல. அந்த மாதிரி பாவங்களை பூரா செஞ்சு குமித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தான் மனிதாபம் இல்லாத ராஜசர்கள். அவர்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? இந்த காலகட்டத்தில் கொலை பெருகி போகுது, என்ன செய்யுது, கற்பழிப்புக்கு பெருகி போயிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க என்ன செய்கிறாங்க? குணத்தில் ஆவியில் பலவீனராக இருக்கிறாங்க, ஆனால் உடம்பில் பலவீனராக இருக்கிறாங்க. ஆனால் தேவகுமாரர்கள் உடம்பில் பலவீனராக இருந்த போதிலும் ஆவியில் உற்சாகம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. பேதுருவை போல, சீசர்களை போல அவங்கள போகிறான். அந்த மனிதனும் முகத்தை பார்க்குறான், உடம்பை பார்க்குறான், பலத்தை பார்க்குறான், தகுதியை திறமையை பார்க்குறான். ஆனால் தேவனோ ஆவியை பார்க்குறாரு, உற்சாகத்தை பார்க்குறாரு, ஆவியின் எளிமையை பார்க்குறாரு, நல்ல குணத்தை பார்க்குறாரு. கஷ்டத்தில் இருந்தாலும் உண்மையாக நடந்துக்கிற விஷயத்தை பார்க்குறாரு. இப்படி பார்க்குறாரு. இப்போ இப்போ 2 ஆடு தான், ஒன்று செம்பரி ஆடு, இன்னொன்று வெள்ளாடு. வெள்ளாடு திமிரு பிடிச்சி ஆடும், செம்பரியாடு அடங்கி போய் மேய்ப்பரை பின்பற்றும். எது கிடைக்குதோ அதை தின்னுட்டு போயிடும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது என்ன? இதுதான் மேட்ரு. இப்போ அவங்க எதிர்வாதத்தில் உள்ளவங்க வைக்கிற வசனங்கள்னால் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் புரிய வந்துடும். அவங்க எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தேவதூதர்கள் தான் வந்து மனுஷகுமாரத்தை பயன்படுத்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு சேனலில் பார்க்குறோம், தமிழ் ஒரு சேனல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நல்ல வியூ நிறையா இருக்குது, நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, மக்கள் பூரா பார்த்திங்கன்னா. அவங்க கமெண்ட்டை போய் பார்க்குறேன், அவர் அப்படியே தூதர்கள் தான் வந்து பெண்ணு கொண்டாங்க, பெண்ணை கல்யாணம் முடித்தாங்க, வச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதை அப்படியே ஆமான்னு சொல்லிட்டு மக்கள் எத்தனை பேர், வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத எத்தனை மக்கள் அதுக்கு அந்த கமெண்ட் ஆமான்னு சொல்லிட்டு சொல்கிறதும் இல்லாமல் அவங்கள ஆசீர்வதிக்கிறாங்க. அவங்க தப்பாக போதிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சொல்லிட்டு போகிறாங்க. அதை நான் அந்த கமெண்ட்டை பூரா நான் பார்த்தேன்.
இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அந்த அப்படி பேசுகிறவர்களுக்கு, அது தேவதூதர்கள் தான் என்று சாதிக்கிறவர்களுக்காக நான் சில வசனங்கள் இந்த பாருங்கள், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் இந்த 7 வசனத்திலே நம்ம சில வார்த்தைகளால் அவங்கள நிரூபிக்கலாம் அது தவறுன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், மனுஷர் பூமியிலே பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது, யாருக்கு குமாரத்திகள் பிறக்கிறாங்க? மனுஷருக்கு பிறக்கிறாங்க. புரிஞ்சுங்க, தேவகுமாரர் மனுஷகுமாரத்திலே அதிக சௌந்தரியம் உள்ளவன் இருக்கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொள்கிறார்கள், தேர்ந்தெடுக்கிறாங்க. தூதர்களுக்கு தேர்ந்தெடுக்கிற கல்யாணம் என்கிற ஒரு பொண்ணு கட்டுக்க வேணாம். இப்போ கொள்வினையும் இல்லை, கொடுப்பவனும் பரலோகத்தில் இல்லை. அவங்க தெரிந்தெடுக்கிற தன்மை இதே கிடையாது. புரிஞ்சுக்குங்க. கேட்டால் என்ன கதை சொல்கிறாங்க தெரியுங்களா? அது விழுகாத தூதர்கள், இவங்க விழுந்த தூதர்கள். விழுந்த தூதர்னா இப்போ சாத்தானுக்கு ஒரு பரம்பரையை கொண்டு வந்து உலகத்தில் வந்து பெருசாக செயல்படுத்தலாமே. சாத்தான் ஏன் மறைமுகமாக பயப்படுறான்? அவனுக்கு சில கண்ட்ரோல் இருக்குங்க, அந்த கண்ட்ரோலை மீறி செய்ய முடியாதுங்க. அவன் நினச்சா நம்மளை இப்போயே நம்ம தலையெல்லாம் ஆக்க முடியும், நம்மளை என்ன வேணாலும் செய்ய முடியும். கடவுளோட கண்ட்ரோல் முடியும், அவனால் எதுவும் செய்ய முடியாது. புரிஞ்சுங்களா? அப்போ அவங்களே இது தேவன் ஒரு உண்டுன்ட்டு பார்த்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் நினச்சா எப்போ வேணாலும் ஒருத்தனை முடிச்சிடலாம். அவங்க இப்போ இன்னும் வாழ்கிற அவனை சொச்ச வருஷம், இன்னும் ஒரு 1000 வருஷம் அவங்க வாழ போகிறாங்கன்னா அந்த வருஷத்தை கூட இல்லாமல் அவரை ஒன்றுமே இல்லாமல் அழிக்க கடவுளால் மூடும். அதனால தான் அவங்களுக்கு பயம் இருக்குது. இல்லைன்னா என்ன பயம் இருக்குது அவங்களுக்கு? அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷரோடே போராடுவதில்லை. இந்த தப்பு செஞ்சால் மனுஷரோடு போராடுவதில்லை. புரிஞ்சுங்களா? அங்கே தூதர் ஆல்ரெடி விழுந்துட்டாங்க, அதனால் அவங்க போராமல் இருக்கிறாங்க அப்படின்னா, போராடாமல் இருக்கிறாங்க அப்படின்னா கதை கிடையாது. புரிஞ்சுங்களா? கதை நம்ம கட்டணும்னா எப்படியும் கட்டலாம். கட்டுக்கதைக்கு சாஞ்சு போகிற இது காலம் அது. புரிஞ்சுங்களா? அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களிலே ராட்சசர்கள் பூமியிலே இருந்தார்கள். இப்போ என்ன வார்த்தையை புரிஞ்சுங்க, 4ஆம் வசனத்தை நல்லா கவனிங்க. அந்நாட்களிலே ராட்சசர்கள் பூமியில் இருந்தார்களா, பிறந்தார்களா? இங்கே சொல்ல வர டாப்பிக்கு முன்னாடியே என்ன செய்கிறாங்க? ராட்சசர்கள் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? அதான் நான் முன்னாடியே சொன்னேன். ஆபேல் வந்து ஆதாமுடைய பெண் பிள்ளைகள் பிறந்திருப்பாங்க. 130 வயசில் சேர்த்து பிறக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து தான் ஏனோஸ் பிறக்கிறான். அப்போ அதுக்கப்புறம் தேவனை தொழுது கொள்வர ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தொழுது கொண்டுட்டு இருக்கிறது ஒரே 2 பேர் தான். யார்? ஆதாம் ஏவாளும் அவனோட சேர்ந்து இருக்கிற அந்த பெண் பிள்ளைகள் தான். ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு தேவ சந்ததியில் ஆண் பிள்ளை இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்க? எல்லாம் எங்கே போவாங்க? சேத்தின் வம்சத்தில் தான் போய் பொண்ணு மானை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு? அப்போ அங்கே அவங்க காத்திருக்கலாம். அங்கே காத்திருக்கிறதுக்கான, ஏன்னா அவங்க நான் 30 வருஷம் 40 வயசில் செத்து போகிற ஆட்கள்லாம் அவங்க 1000 வருஷம் வாழ்கிறவங்க. 800 வருஷம் குறைஞ்சது பெண்கள் 700 வருஷமாவது வாழ்வாங்க. அவங்க என்ன செஞ்சுருக்கலாம்? காத்து இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் வந்து வயசுக்கு சிறியவர்கள் பெரியவர்கள்னால் அங்கே வித்தியாசம் அந்த காலகட்டத்தில் தேவையில்லை. ஏன் தாமார் காலகட்டத்திலேயே யூதா வாழ்ந்துருக்கும். தாமார் காலகட்டத்திலேயே அவனோட புருஷன் செத்து அவன் புருஷனோட தம்பிக்கு கட்டி கொடுத்து அவனும் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு பையன் சின்ன பையனாக இருக்கிறான். அவன் வளர்ந்து வந்து அவனை கட்டுவேன்னு சொல்லிட்டு அவன் போய் அந்த பொண்ணு தாமார் போய் அவங்க அப்பா அம்மா வீட்டில் தங்கியிருந்தான். புரிஞ்சுக்கலாம்? அவன் வளர்ந்ததுக்கப்புறமும் கட்டி கொடுக்காம விட்டுட்டாங்கன்னு சொல்லி தான் அவன் என்ன செஞ்சான்? அவன் வந்து இந்த யூதா மூலயமா பிள்ளைய பெற்றெடுத்தா, யூதாவை ஏமாற்றி அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ கடவுளுக்கு அவங்களுக்கு வழி இல்லாமல் போயிருந்தாலும் கடவுளுக்கு வழி இல்லாமல் இல்லை, அவங்களுக்கும் தெளிவாக தெரியும் அவங்க எத்தனை வருஷம் வாழ போகிறாங்கன்னு, குறைஞ்சது எத்தனை வருஷம் வாழ்வாங்கன்னு அவங்களுக்கு தெளிவாக அவங்களுக்கும் புரிஞ்சிருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க காத்திருக்கலாம். அவங்களும் நினைஞ்சிட்டாங்க போய் காயினுடைய சந்ததியில் பொண்ணு இந்த பொண்ணுங்கள்லாம் அங்கே போகும்போது அவங்க பூரா என்ன செய்கிறாங்க? தேவகுமாரத்திகள் மனுஷகுமார்கள்ட்ட போய் மனுஷகுமார்களை எடுத்து என்ன செஞ்சாங்க? அவங்க பூரா அங்கே அவங்கள கெடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு சம்மந்தம் கலக்கும் போது அவங்க என்ன ஆகுறாங்க? ராட்சசர்களாக மாறுகிறார்கள். ராட்சசர்கள் சொன்னால் குணத்தில் ராட்சசர்கள். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. கிறிஸ்தவர்களில் பலமானவர்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க, ஆட்ட சாட்டமானவங்க இருக்கிற தான் செய்கிறாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்கிறதில்ல? குணத்தில் அந்த செயலை காட்டுறதில்ல. அவங்க நினச்சா என்னது உலகத்தான காட்டிலும் பலமாக இருந்தாலுமே அவங்க போய் அவங்கள அடிக்க போகிறது கிடையாது, உதைக்க போகிறது கிடையாது, எதுவும் பண்ண போகிறது. அதுக்கு மீறி அவங்க தற்காப்பதற்காக மட்டும் வேணால் அவங்களோட பலத்தை பயன்படுத்துவாங்களே தவிர அதிகமாக அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அங்கே பாருங்க, அந்நாட்களில் ராட்சசர்கள் பூமியிலே இருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? ஆதாமுடைய குமாரத்திகள் காயினை கல்யாணம் முடிச்சு காயினுடைய குமாரர்களை கல்யாணம் முடிச்சனால அவங்க ராட்சசர்களாக இருந்தாங்க. பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்தியோடு, பின்புன்னு வார்த்தை வந்திருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்நாட்களே ராட்சசர்கள் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்தை கூடுகிறதினால், 2 பேரும் கூடுகிறதினால் அவர்களுக்குள்ளே பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். இவர்களும் அவங்களுக்கு முன்னாடி இருந்த பலவான்களை போல இவங்களும்
ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய காரியமே என்ன இருக்கும்? யுத்தம், போர், சண்டை. இந்த காலத்தில் உள்ள ராட்சசர்கள் யார்? இந்த வட்டிக்கு விடுறவங்க, இந்த ஏமாத்து வேலை பார்க்குறவங்க, பிராடு வேலை பார்க்குறவங்க, இப்படி இப்போ கொலை செய்கிறவங்க, விபச்சாரத்து மூலமாக எப்படி வேணால் வாழலாம்னு சொல்லிட்டு வாழ்கிறவங்க, பணம் எங்கிட்டிருந்து வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாழ்ந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்போ தேவன் சொல்லுகிற பிரகாரம் வாழ மாட்டாங்களாம். காயினை போல் தேவன் சொன்ன பலியை கொடுக்க மாட்டாங்களாம். இவங்க எந்த பலி வேணால் கொடுத்துக்குவாங்களாம். ஆனால் எங்களுக்கு என்னது உங்களுடைய நாமம் மட்டும் போதும். அதான் வசனம் சொல்லுது, 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை எடுத்து பற்றி கொண்டு, ஆனால் அவங்க பேர் மட்டும் எடுத்துக்குவாங்க. ஆனால் அவங்க அவங்களுக்கோ வேறு போஜனம் இருக்கும், அவங்களுக்கு வேறு வஸ்திரம் இருக்கும். புருஷன் பேச்சை கேட்கவே மாட்டாங்க. புருஷன் விருப்பத்தை பற்றி கவலையே அவங்களுக்கு கிடையாது என்று நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இது 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 ஒன்றுமே, இந்த ஒரு வசனமே நம்மளுக்கு தெளிவாக இருக்குது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும். அடுத்த வசனம் இது நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அப்போ இந்த 4ஆம் வசனமே உங்களுக்கு தெளிவாக சொல்லுது, முன்பே ராட்சசர்கள் இருந்தார்கள், அவர்களை போல இவங்க திரும்பியும் மனுஷகுமாரர்கள், தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்தை பெண்ணு கொள்ளும்போது அவங்களும் ராட்சசர்களாக மாறுகிறார்கள். ராட்சசர்கள்லாம் நம்ம என்னன்னு பார்த்துட்டோம், ஒன்றுமே இல்லைங்க, குணம்தாங்க. ஆவியில் பலவீனம் தான் ராட்சச குணம். அதே நேரத்தில் மனிதாபிமானம், மனசாட்சி இதெல்லாம் இல்லாமல் கொடூரத்தன்மையாக நடந்து கொள்வது தான் இது. கேலி கூத்தல் நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமார் வருங்காலத்தில் நடக்காங்க. என்ன கேலி கூத்தல் கிண்டல் எல்லாம் பண்ணாங்கல்ல, அவங்களை தன்னை நாணி என்று நினச்சி கொண்டு இது பண்ணாங்க. அதே தான் நம்ம அட்வான்டேஜ்குள்ளேயும் அந்த ஒரு குணம் இருக்குது பாருங்களா. நான் திரவிய சம்மனன், எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நம்மளும் என்ன செய்கிறோம், அந்த உலக குணத்தை உடையவர்களாக தான் காணப்படுகிறோம் என்று நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஆதியாகமம் 4:1 வாங்களேன். அங்கே பாருங்கள், ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன் என்றாள். கர்த்தரால் தான் இப்போ குமாரனை பெற்றா. புரிஞ்சுங்களா? ஆனால் கர்த்தரால்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால அவள் பிள்ளையை பெற்றா. ஆனால் அவள் பெற்றதோடு முடிஞ்சு போச்சு. அவன் என்ன செஞ்சிட்டான்? தவறான ரூட்டை சூஸ் பண்ணிட்டான். அவன் தவறான ரூட்டை சூஸ் பண்ணும்போது சாத்தான் வாசப்படியில் படித்திருந்து என்ன செஞ்சான்? அவனை கவி கொண்டான். அதனால் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். 1 யோவான் 3:17 பாருங்கள், காயினை பற்றி இங்கே ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்கள். பொல்லாங்கானால் உண்டாயிருந்து, யார்? காயின் பாருங்கள், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அப்போ அன்பு இல்லை, சகோதர அன்பு இல்லை. கற்பனையின் பொருள் என்ன? மாயமற்ற இதயத்தில் உண்டாகிற அன்பே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அன்பு இல்லை, சகோதர அன்பே, விசுவாசம், நம்பிக்கை இல்லை, இது 3 மிளித்திருக்கிறதுல அன்பே பெரியது. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் தன் அன்பாக இருந்தனால தான் தன் குமாரனையே கொடுத்தாரு. அவர் ஒரு சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்குற காட்டிலும் பெரிய அன்பு இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? ஒரு தாய் தன் மகனுக்காக கொடுக்குற அன்பை காட்டிலும் பெரிய அவன் தாய் என்ன செய்வா? தன் மகனுக்காக ஜீவனையே கொடுப்பா. அது எங்கள் அம்மா விஷயத்தில் நான் பார்த்துருக்கேன். எங்களுக்கு சாகிற வரைக்கும் எங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு தான் அவங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சாட்சியிடுறோம். புரிஞ்சுங்களா? பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அப்போ அவன் சாத்தானால தான் உண்டாயிருக்கிறான். அப்போ சாத்தானோட வித்து அவனுக்குள்ளே இருக்குது. அப்போ ஏவாளால் உண்டானவன் தேவனுடைய வித்தை உடையவனாக இருக்கிறான், மனசாட்சி உடையவர்களாக இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அவங்ககிட்ட சில பிறவைகள் இருந்தாலும் அவங்களை கடவுள் என்ன செய்வார்? இழுத்து கொல்லுவார். அவன் எதி நிமித்தம் அவளை கொலை செய்தான். தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததினால் நிமித்தம்தானே. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ பொல்லாங்குன்னு வார்த்தை பார்க்குறீங்களா? அவனோட கிருதை பொல்லாங்கு, நீதிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தால் அதுக்கு பேர் பொல்லாத இருதயம், பொல்லாத காரியம். புரிஞ்சுங்களா? தேவன் சொன்னதுக்கு வார்த்தைக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் அது பொல்லாத காரியம். கற்பனைக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் பொல்லாத காரியம். முதலாம் கற்பனை என்ன என்றின்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் 3 பேர்த்த சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பொல்லாத இருதயம் உடையவர்களாக இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் தான் என்ன செய்வார்? தேவன் உலகத்தை அழிப்பார் என்பதை நீங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக பார்ப்பீங்க. என் சகோதரர், இங்கே பாருங்கள், என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாது இருங்கள். ஏன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்கள் சகோதரர் அன்புக்கு அவங்க செய்கிற தப்பை சொல்கிறீங்க. புரிஞ்சுங்களா? அவங்க உங்களை பகைத்தா ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா போய் சவுல்கிட்ட போய் தப்பு சொன்னோன்னா கோவம் தான் போடுவான். புரிஞ்சுங்களா? மோவாப்பு மற்ற இந்த நம்ம யூத ராஜாக்களில் நிறைய ராஜாக்கள்கிட்ட போய் நம்ம சொல்லும் போது தப்பு கோவம் தான் பட்டாங்க. ஆனால் தாவீதுக்கிட்ட போய் நத்தான்வேல் தப்பு சொல்லும் போது, நீ செஞ்ச தப்பு சொல்லும் போது அவன் கோவப்பட்டானா?
அப்போ அது யாருடைய சத்தம்? என்னுடைய ஆடு என் சத்தத்தை அறியுன்னு சொல்லும்போது தாவீது அவனுக்கு தேவனுடைய சத்தத்தை அறிஞ்சான். புரிஞ்சுங்களா? அப்போ தேவனுடைய சந்ததிக்கும் தேவகுமாரருக்கும் மனுஷகுமாருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க, இவங்க செவி கொடுப்பாங்க. இவங்களுக்கு மனசாட்சி இருக்குது. இவங்க தேவனுடைய சத்தம் அவங்க காதில் ஜொனிக்கும். அவங்க என்ன செய்வாங்க? நிதானமாக யோசிப்பாங்க, ஓடிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. பூர்வ வழி எது என்று பார்த்து நின்று அந்த வழியில் நடக்கிறவர்களாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள், இப்போ 13ஆம் வசனம் சொல்லுது பாருங்கள். 14ஆம் வசனம் 1 யோவான் 3:14, நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அப்போ நம்ம இந்த ஊழியம் சொல்கிறோமே, சபைன்னு சொல்கிறோமே, விசுவாசம் சொல்கிறோமே, விசுவாசம் எல்லாமே அடுத்தவங்களுக்காகத்தான். இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், பிதாவாக இருக்கட்டும், அவங்க வாழ்கிறதே அடுத்தவங்களுக்காகத்தான். அப்போ நம்மளும் அடுத்தவங்களுக்காகத்தான் அன்பு கூறதான் நம்ம குவாலிஃபிகேஷன் ஆகிறோம். எப்படி நம்ம தகுதி உடையவர்களாக மாறுறோம். எதுக்கு? தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்கு தகுதி உடையவர்களாக நம்ம மாறுகிறோம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, காயின் பிசாசினால் உண்டானவன். புரிஞ்சுங்களா? அப்போ ஏனோசு சேர்த்து இவங்கெல்லாம் தேவனால் உண்டானவர்கள். அதில் தான் ஏனோக்கும் வராரு, அதில் தான் நோவாவும் வராரு. வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 6 பாருங்கள். வசனம் சொல்லுது, அவரை தனக்குள்ளே நீதிமானாக கண்டார். நோவாவை நீதிமானாக கண்டார், அவருடைய கண்ணில் அவர் கிருபை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சரி, இப்போ 1 யோவான் 3:4 வாங்களேன். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். இப்போ பாவம்னா என்ன? கற்பனையை மீறுறது தான் பாவம். அந்த கற்பனையை மீறுறது எல்லாருமே யார் தான்? பொல்லாத இருதயம் உடையவர்களும் அக்கிரம செய்கிறவர்களும் அவங்க ராட்சச குணமுடையவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா செவி கொடுக்க மறுக்கிறாங்க. பாவம் செய்கிற அடுத்த 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். 3:8 1 யோவான் 3:8, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். எனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவகுமாரன் எதுக்கு விட்டார்? அந்த கிரியைகளை, அந்த குணங்கள், அந்த எண்ணங்களை ஒழிக்கிறதுக்கு தான் அவர் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், எனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம், அவருடைய செயல், அவருடைய குணம், அவர் எப்படி நடந்தார், இதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார், அவரை பற்றி ஆராயிரம், அவங்களோட சந்ததியை பற்றி ஆராயிரம். அதை பைபிளை பூரா நம்ம படிக்கிறோமே, அதில் உள்ளது பற்றி இதுதான் சரி, இதுதான் ராங்கு, வலது புறத்திலும் இடது புறத்திலும் போகணும்னு நினைக்கும் போது இதுதான் வழி, இதில் நடன்னு சொல்லி கடவுள் சொல்கிறாரு தெரியுங்களா? அதை தெரிஞ்சு நடக்கிறவங்க தான் தேவ குமாரர்கள். வெளிப்பட்டார். இங்கே பாருங்க, பாவம் செய்கிறவன் எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், எனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான், எனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமல் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. தன் சகோதரனை பற்றி அக்கறை இருக்கிறான். அங்கே பாருங்கள், கண்ணால் பார்க்குற சகோதரனை பற்றியே நீங்கள் அக்கறை இல்லாமல் இருந்துக்கிட்டு பரலோகம் போயிடலான்னா நினைக்காதீங்க. புரிஞ்சுங்களா? உங்களுடைய அன்பை காட்டிலும் அந்நியர்களுடைய அன்பு அதிகமாக இருக்கிறது. கொரோனையிலேயே கூட இருந்த கூட்டத்தை பார்த்தீங்களா? அவங்க தேவ பக்தி உடையவர்களாக காணப்பட்டாங்க. நாம் ஒருவில் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது, சுவிசேஷமாக இருக்கிறது, இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால். புரிஞ்சுங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? காயினை போல் பொல்லாங்கவனாக இருக்கக்கூடாது. பொல்லாங்கனவனாக இருந்தோம்னா நம்ம தான் ராட்சசர்கள், நம்ம தான் கொடூரர்கள், மனசாட்சி இல்லாதவர்கள். அதுக்கு நிறையா வார்த்தையை தமிழில் நம்ம வச்சுருப்போம். ஐயோ மனசாட்சி இல்லாதவன், எப்பா அவன் மிருகண்டாவன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவோம் தெரியுங்களா? அவன் ஈவு இறக்க இல்லாதவன், அங்கே பாடுற ஒரு கடன் கொடுத்துட்டு அந்த கடனை வாங்கிருக்கு நான் பண்ணுறான் பாடுற அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பல வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம். இதுதான் உனக்கும் சிரிக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவள் குதிங்காலை நசுக்குவா. இந்த மாபெரும் போராட்டம் தான் 2 கூட்டத்துக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏதோ இடையில ஒரு தூதன் நுழையலை. புரிஞ்சுங்களா? அந்த தூதன் நுழைஞ்சா, அந்த தூதன் நுழைஞ்சிருந்தான்னு சொல்லிட்டு சாதிக்கிற வசனங்கள்னால் என்னது? இந்த ராட்சசர்கள்னு சொல்லி சொல்கிறாங்க, தேவகுமார்கள் பூதன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், யோபில் கூட நம்ம சொல்லுவாங்க, அது தேவபுத்திரர்கள் கம்பீரித்தார்கள்னு சொல்லி வரும். யோபு 38 பாருங்கள், 38 யோபு 38 பாருங்கள், 38:8 வரும். இருங்க ஒரு நிமிஷம் எடுக்கிறேன்.
இங்கே பாருங்க 7ஆம் வசனம். அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர்கள் எல்லாரும் கம்பீரித்தார்களே. இங்கே வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. என்ன செய்கிறாங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு என்ன சொல்கிறாங்க, இது தேவபுத்திரர்கள்னு சொன்னால் யார், தூதர்கள்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஆனால் வார்த்தையை நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி. இங்கே பாடுறது தான் விடிய காலத்து நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள்லாம் யார், நல்லா பாருங்கள். வெளிப்படுத்தல் 1:20 பாருங்க. நட்சத்திரங்கள்னால் யாருன்னு சொல்லி சொல்லுது பாருங்கள். நட்சத்திரங்கள்னா தூதர்களை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 1:20 பாருங்களேன். வெளிப்படுத்தல் 1:20. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். இப்போ நட்சத்திரம்னாலே தீர்க்கதரிசன அடிப்படையில் என்ன தெரியுங்களா, பைபிள் அடிப்படையில் நட்சத்திரங்களாலே தூதர்கள் தான். ஏன்னா விடிவெல் இவனை சாத்தானை பார்த்து கூட நட்சத்திரம்னு சொல்லி தான் ஒளி விடுகிற என்னது இதில் ஒளி என்ன நெருப்பின் மத்தியில் இருக்கிற உலாவி கொண்டிருக்கிற நட்சத்திரம் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அப்போ நட்சத்திரம்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, நட்சத்திரம்னா தூதர்கள்னு சொல்லி அந்த வார்த்தை முடிஞ்சிச்சு. அவங்க தான் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அடுத்த வார்த்தை என்ன வருது பாருங்கள், தேவபுத்திரர்கள் எல்லாரும் கம்பீர்த்தார்களே. அப்போ பாடுனது நட்சத்திரம் தூதர்கள். ஆனால் தேவபுத்திரர்கள் அடுத்த லைன், தேவபுத்திரர்கள் எல்லாரும் கம்பீர்த்தார்களே. தேவபுத்திரர்களுக்கு கம்பீர்த்தார்கள்னா தேவபுத்திரர்கள்னா யார்? லூக்காவில் பாருங்கள். லூக்காவில் வரும். புரிஞ்சுங்களா? லூக்காவில் என்ன வரும்னா, தேவபுத்திரர்கள்னா யாருன்னா அது ஆபிரகாமை குறிக்கும் அப்படின்னு சொல்லி வரும். லூக்கா 3 நினைக்கிறேன் பாருங்கள். லூக்கா 3 இங்கே பாருங்க. 88வது வசனம் வாசிங்க. இது வந்து பரம்பரை பற்றி பேசிட்டு வராங்க. ஏனோசு சேத்தின் குமாரன், சேத்து ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். புரிஞ்சுங்களா? அப்போ தேவனால் உண்டானவன் தான் தேவபுத்திரன். ஏன்னா தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுற தேவபுத்திரர்கள் எனப்படுவார்கள்னு சொல்லி வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவபுத்திரர்கள் இங்கே தெளிவாக இங்கே சொல்கிறது யார் தெரியுங்களா? இந்த பூமியின் ராஜா யார்? ஆதாம் தான். அதே மாதிரி எத்தனை உலகம் இருக்குது, இந்த உலகத்துக்கு முன்னாடி எத்தனை உலகம் படைக்கப்பட்டிருக்குது, அந்த உலகத்தில் எத்தனை அந்த உலகத்தில் ஒரு ஆதாம் மாதிரி ஒரு ஆள் இருக்கணும் இல்லை, தலைவனாக இருக்கணும் இல்லை, அந்த தலை வந்து என்ன செய்யணும், வந்து தேவனுக்கு முன்னாடி நிற்கணும் இல்லை. இதே போல் தானே சாத்தான் வந்து என்ன செய்கிறான், போய் யார் முன்னாடி நிற்கிறான்? அங்கே தேவபுத்திரர்கள்லாம் கூடி இருக்கும் போது சாத்தானும் போய் நின்னான்னு சொல்லி வசனம் நம்ம படிக்கிறோமா இல்லைங்களா? அப்போ என்ன மேட்டர்னா, சாத்தான் வந்து 2000 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு என்ன செய்வோம், 2000 வருஷத்துக்கு ஒருக்காவோ 50 வருஷத்துக்கு ஒருக்காவோ ஜூப்ளி வருஷத்துக்கு ஒருக்காவோ தெரியாது. ஆனால் என்ன செய்வாங்க, 2000 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து உலகம் படைக்கும் போது தேவபுத்திரர்கள் எல்லாம் கம்பீர்த்தாங்க. 2000 வருஷத்துக்கு அப்புறம் யோபு காலகட்டம் வரும். ஏன்னா ஆபிரகாம் ஜலப்பிரளயம் 1658-56 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 150-200 வருஷத்துக்குள்ள கேப்பில் தான் யார், ஆபிரகாம் தொடங்குறதுக்கு முன்னாடி தான் யோபு இருந்திருக்கணும். புரிஞ்சுங்களா? வேறு எங்கேயுமே அவனை போய் கொண்டு போய் செட் பண்ண முடியாது. ஏன்னா இது எழுதுறது மோசஸ் எழுதுறாருன்னா அதுக்கு முன்னாடினா அது முன்னாடின்னு சொல்லியிருப்பார். அப்போ அது வந்து எங்கனக்குள்ளன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அந்த காலகட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும். அந்த காலகட்டத்தில் தான் கரெக்டாக 2000 வருஷம் முடிஞ்சிருக்குது. அந்த 2000 வருஷத்து முடிவில் தான் இந்த உலகத்தை ஜெயிச்சிட்டான். யார்? சாத்தான். ஜெயிச்சிட்டனால சாத்தான் வந்து என்ன செய்யறான், ஆதாமுக்கு பொழுது மேலே போய் நின்னான். அடுத்த 2000 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து அவனை ஜெயிச்சுட்டு அவர் வெற்றி பெற்று எல்லா அதிகாரத்தையும் உடையவராக அவர் பரலோகத்தில் போய் தேவனுடைய சந்ததியை தொட்டுட்டு தான் வராரு. அவர் கீழே இறங்குறாரு. அதான் நான் என்ன என் பிதாவின் இடத்துல போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரா இல்லைங்களா? அப்போ அதே தான் இன்னும் 2000 வருஷம் கழிச்சு இந்த உலகத்தின் முடிவுலையும் தேவ புத்திரர்கள் அது யார், 1,44,000 கொண்டு போய் பிதாவின் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க எல்லாம் என்ன ஆக போகிறாங்கன்னா, அவங்க எப்படி தேவபுத்திரர்களோ அவங்க எல்லா உலகத்துக்கும் ராஜாவாக இருக்க போகிறாங்க. மற்ற உலகங்களுக்கு பூரா என்ன செய்வாங்க, ஒவ்வொரு உலகத்துலேயும் அவங்க கண்டிப்பாக ஒரு ராஜாவாக, ஏன்னா சிங்காசனம் கொடுக்கப்படும். அவங்க நான் என்னோடய சிங்காசனம் உட்காந்து நீங்களே உட்காருவீங்க, எங்களோட அரசாட்சி பண்ணுவீங்க அப்படின்னா சொல்கிறாங்கல்ல, அப்படி அவர்கள் காணப்பட போகிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அங்கே சொல்லப்படுகிறதும் தூதர்களை பற்றி கிடையாதுங்க. அங்கே சொல்லப்படுகிறதும் ஒரு இந்த பூமின்ற ராஜா அவங்க தான் தேவ புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? சரி. அப்போ தேவ தூதர்கள் என்பது தேவ புத்திரர்கள்
என்று நம்ம முடிவுக்கு வர வேண்டாம். அவர்களும் தேவபுத்திரர்கள் தான், அவங்களும் தேவனால் உண்டானவர் தான். ஆனாலும் இங்கே சொல்லப்படுகிற தேவபுத்திரர்கள் யாரை குறிக்கும் என்றால் அது ஆதாமின் சேத்தின் சந்ததியை மட்டும்தான் குறிக்கும். அடுத்து வந்தோம்னா ஆபிரகாமின் சந்ததி, அடுத்து வந்தோம்னா இஸ்ரவேலின் சந்ததி, அடுத்து வந்தோம்னா யூதர்களின் சந்ததி, அடுத்து வந்தோம்னா கிறிஸ்தவர்கள் எல்லாமே தேவனோட சந்ததிகளாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மார்ட்டின் லூத்தருடைய சந்ததி, வில்லியம் மில்லருடைய சந்ததி, அட்வென்டிஸ்டோடைய சந்ததி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைன் பை லைனாக வந்தோம்னா கடைசியில் 1,44,000 பேர் அப்படி அந்த கான்செப்டில் நம்ம தேவ புத்திரர்களாக காணப்படுகிறோம். தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவ புத்திரர்களாக காணப்படுகிறோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம யாரை கல்யாணம் முடிக்கணும்னா அப்போ மட்டும் கிடையாதுங்க, இப்பையும் கூட தான், புரிஞ்சுக்குங்க. எனவே தான் தேவ பக்தி அப்போ மட்டும் இல்லை, இப்போயும் இருக்கிறது. அதை நாம் தொடர வேண்டும், தடம் மாறக்கூடாது. அவர்கள் எல்லா வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடத்தின் பிறகு என்னது, சந்ததியை தப்பி போயிடக்கூடாது. அப்போ தேவ பக்தி உள்ள சந்ததி பெறுவதற்காக தான் அவர் ஒருவரம் படைச்சாருன்னு சொல்லியிருக்காரு. அப்போ தேவ பக்தி உள்ள சந்ததியை நம்ம தொடர்ந்து கொண்டு வரணும்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க கண்டிப்பாக நம்ம எந்த விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோமோ அதே விசுவாசம் உடையவர்களாக அவர்களும் இருக்க வேண்டும். நம்ம திருத்துவத்தை நம்பலன்னா அவங்களும் திருத்துவத்தை நம்பாமல் இருக்கணும். இதுதான் கடவுளுடைய சித்தம். அதை மீறி நீங்கள் செயல்படும் போது சில சமயம் கடவுளை அனுமதிப்பார். அதுக்கான விளைவுகளை நீங்கள் சந்திப்பீங்க. சில சமயம் உங்கள் ரட்சிப்பையவே நீங்கள் இழக்க நேரலாம், உங்கள் பிள்ளைகளை இழக்க நேரலாம். லோத்து போல் உங்கள் உங்கள் மனைவியை இழக்க ஏறலாம். எது வேணாலும் நடக்கலாம், புரிஞ்சுங்களா. உங்களை மட்டுமே தான் நீங்கள் காப்பாற்றிக்க நேரலாம். உங்களை மேலே கடவுளுக்கு அதிக அன்பு இருந்தால் உங்களை இழுத்து கொள்கிற பட்சத்தில் நீங்கள் தப்பிச்சு போய்ங்க, ஆனால் உங்கள் குடும்பம் மாட்டிக்கும். அதனால் என்ன செய்கிறீங்கன்னா கரெக்டான முடிவாக பார்த்து எடுங்க, அதான் நல்லது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, எதுக்குப்பா எனக்கு வம்பு, எனக்கு கல்யாணமே வேணான்னு சிலர் இருந்துக்கிறாங்க, புரிஞ்சுங்களா. சில சமயம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, பொண்ணு வயசாகிட்டு ஒரு 30, 35, 40 வயசு தொட்டுருச்சு, அதுக்கப்புறம் எதுக்கு கல்யாணம் அப்படி சொல்லி சிலர் நின்றுறாங்க. சிலர் என்ன செய்கிறாங்க, கல்யாணம் முடிஞ்சு அவங்களுக்கு ஹஸ்பண்டோ இல்லை இவங்களுக்கு மனைவியோ யாராக இருந்துட்டா அவங்களும் என்ன செய்கிறாங்க, இதுக்கு மேலே எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கல்யாணம் பண்ணாமே இருந்துடுறாங்க, புரிஞ்சுங்களா. இன்னமும் பார்த்திங்கன்னா உலகத்தானும் சில பேர் என்ன செய்கிறாங்க, கல்யாணம் பண்ணாமவே இருந்துக்கிறாங்க, நான் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, புரிஞ்சுங்களா. அப்போ இப்படி இருக்கிறவங்களுக்காகவும் சில வசனங்கள் கடவுள் என்ன செஞ்சுருக்காரு, கொடுத்து தான் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அதனால் தேவ நீதிக்கே பாதிப்பு வரக்கூடாது. ஏன்னா அந்நியத்தில் அவசரம் பிணைக்கப்படாத இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. அப்போ நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏதுனா தேவ நீதியை என்ன செய்ய மனுஷனுடைய இது மாமிசம் செயல்படுத்த மாட்டாது. தேவனுடைய நீதியை நம்ம பார்த்துருக்குறோம். பிதா தன் குமாரன் மூலமாக ரட்சிப்பின் காரியத்தில் செயல்படுகிற எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற காரியத்தை நம்ம கரெக்டாக செயல்படுத்தணும். ஆதாம் விஷயத்தில் பாருங்கள், ஆபிரகாம் விஷயத்தில் பாருங்கள், யாக்கோப்பு விஷயத்தில் பாருங்கள், எல்லாத்துலேயுமே பிதாவை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். யாக்கோப்பு 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க சேஷ்டபத்தை பார்த்து விட்டு கொடுத்தது பெரிய தப்பாக இருந்துச்சு, புரிஞ்சுங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாருங்கள், அவங்களுடைய செயலில் பார்க்குற தாமார் காலத்தில் நம்ம பார்த்தோம். அவன் சகோதரனுக்கு என்ன செய்யணும், சந்ததியை கொடுத்து ஆகணும். அவன் கொடுக்காம விட்டுட்டான். தாமார் பார்த்திங்கன்னா அவனுடைய மூத்த புருஷனுடைய குணமும் பார்த்திங்கன்னா பொல்லாங்காக இருந்தது, அப்படி இருந்துச்சு. பொல்லாங்காக இருந்தனால அவனை விட்டுட்டு அவன் 2வது சகோதரனை கல்யாணம் முடிப்பான். அவனும் பார்த்திங்கன்னா பொல்லாதனாக இருந்து அவன் வித்த தரையில் விட்டு பிள்ளையை கொடுத்தா அவன் சந்ததி அழிஞ்சு போயிருன்னு சொல்லிட்டு, அவன் சந்ததி இல்லாமல் போயிருன்னு சொல்லிட்டு அவன் கொடுக்காமல் இருந்தான், புரிஞ்சுங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் சேலாவாக ஒரு பையன் அவன் சின்ன பையனாக இருந்தனால இவன் 2 பேருமே இறந்துட்டான். 3ஆவது இறந்துருவான்னு சொல்லிட்டு யூதா என்ன செய்வான், அவனுக்கு கட்டி கொடுக்காம நீ போய் வீட்டில் இருன்னு சொல்லிட்டு அவனுக்கு வயசு வந்ததுக்கப்புறம் கட்டி கொடுக்காமல் இருப்பான். அதுக்கப்புறம் தான் பார்த்தா இவனுக்கு வயசு வந்தும் கட்டி கொடுக்க மாட்டேங்கிறான் யூதான்னு சொல்லிட்டு, யூதா ஏதோ மயிர் கத்திரிக்க எங்கே போயிடுற ஆட்டுக்கு மயிர் கத்திரிக்க எங்கே ஊருக்கு போகும்போது அந்த வேலை இவன் என்ன செஞ்சா, போய் ஒரு ஆத்தங்கரையில் உட்காந்து விபச்சாரி மாதிரி முக்காடு போட்டு அவங்ககிட்ட பிள்ளையை பெற்றுக்கொண்டு அதுக்கான அடையாளத்தையும் அவங்ககிட்டருந்து முத்திர மோதத்தையும் கோலையும் வாங்கிட்டு வந்து அதை திருப்பி காட்டி உன் மூலியமாக தான் நான் பிள்ளையை பற்றேன்னு சொல்லும் போது அதுக்கு அவன் சொல்கிற பதில் என்ன தெரியுங்களா. இங்கே பாருங்கள், வாசிங்க. பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 38:6. யூதா இதுலேருந்தே வரேன், புரிஞ்சுங்களா. யூதா தன் மூத்த குமாரனாகிய ஏர் என்பவருக்கு தாமார் என்னும் பேர் உள்ள ஒரு பெண்ணை கொண்டான்.
யூதாவின் மூத்த குமாரனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். அப்பொழுது யூதா ஓனாசை நோக்கி, நீ உன் தமையன் மனைவியை சேர்ந்து அவள் மைத்துன சுதந்திரத்தை படைத்து உன் தமையனுக்கு சந்ததியே உண்டாக்கு என்றான். அந்த சந்ததி தன் சந்ததியாய் இராது என்று ஓனான் அறிந்தபடியினாலே அவன் தன் தமையனுடைய மனைவியை சேரும்போது தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விழ விட்டு கெடுத்தான். அவன் செய்ததை கர்த்தர் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்ததினால். வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. அவன் ஒரு சாதாரண காரியத்தை செய்கிறான். அந்த உலகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண காரியம், ஆனால் அது கடவுள் பார்வையில் பொல்லாதாக இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து ஆதாமுக்கு பழுதாக நம்ம அந்த உலகத்தில் வந்து மரித்து ஆதாமுக்கு பழுதாக ஜெயிக்க போகிறார், ஆதாமுக்கு சந்ததியை கொடுக்க போகிறார், ஆதாமு 2ஆம் ஆதாம் என்று அழைக்கப் போகிறார் என்ற விஷயத்தில் அந்த விஷயத்தை கெடுக்கிற விஷயமாக தான் செயல்படுறாங்க. அப்போ தேவனுடைய காரியத்தில் பாருங்கள், ஒரு மோசஸ் போய் கண்மலையை தொடுனா அங்கே ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்துக்கு போல அடித்தவனே அவனுக்குள்ள எனக்கு தண்டனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவனுடைய நீதி ஒவ்வொரு செயல், அவருடைய செயல் யதார்த்தம் அல்ல. அந்த ஒவ்வொரு செயல்லையுமே அது காய் நகர்றது. இப்போ 100 வயசில் ஆபிரகாமுக்கு 100 வயசில் ஒரு பிள்ளை பிறகுனா பிதாவுக்கு நீண்டாய் சொல்வார். அவர் ஒரு காலகட்டத்தில் குமாரனை பெற்றெடுக்கிறார்னு என்று அர்த்தம். அவர் கட்டையை தூக்கிட்டு போகிறான்னா சிலுவையை தூக்கிட்டு போகிறார். அந்த அவர் ஒப்பு கொடுக்குறான்னு தன்னை அன்பு இருந்தனால, நம்ம மேலே அன்பு வச்சனால இயேசு கிறிஸ்து நம்ம சகோதரனுக்காக ஜீவனை கொடுத்தாரு என்று நம்ம படிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அது தாய் தன் குமாரனுக்கு கொடுக்குற அன்பிலும் பெரிய அன்பு இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் நம்மளை பெற்றார். பிதாவோடைய வல்லமையை கொண்டு குமாரனை கொண்டு பெற்றார். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு வகையில் நமக்கு தாய், தவறாக யோசிக்காதீங்க. இன்னும் ஒரு வகையில் அவர் ஒரு தாய், ஆவிக்குரிய ரீதியாக. அப்போ அவர் என்ன நமக்காக ஜீவனை கொடுத்தாரு என்ற விஷயம், இது எல்லாமே என்ன தேவனுடைய நீதி நீதிகள் பூரா அங்கே வெளியாகுது. நம்ம ராஜா வந்து ஆளுகை செய்யும் போது எப்படி ஆளுகை செய்யணும் என்கிறது பூரா பிதா பரலோகத்தை எப்படி ஆளுகை செய்கிறார் என்கிற விஷயத்தில் அடிப்படையிலாக அங்கே வருது என்கிற எல்லாமே எல்லா விதத்திலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா தேவனுடைய நீதி வெளிப்படுகிறது நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாங்கானதை செய்ததினால் அவனை அவர் அழித்து போட்டார். அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலா அவன் சகோதரன் செத்தது போலவே சாவான் என்று அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவனாக மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைபொம்மையாய் தங்கியிரு என்று சொன்னான். அந்தபடியே தாமார் போய் தன் தகப்பன் வீட்டிலே தங்கியிருந்தால் சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால். அப்போ என்ன அதுக்கப்புறம் தான் அவன் வந்து செய்கிறா, அவளை ஏமாற்றி அவன்கிட்ட பிள்ளை பெக்கிறான். ஆனால் கடைசியை பாருங்கள், வார்த்தை எப்படி சொல்கிறான். யூதா அவளை கொல்றதுக்காக கூட்டு வர சொல்கிறான். ஏன்னா விபச்சாரம் செஞ்சுட்டான்னு நினச்சிட்டான். பிள்ளை பெற்றுட்டான்ல, போய் அவங்க அப்பா வீட்டில் இருக்க சொன்னால் இவளுக்கு இப்போ பிள்ளை பிறக்க போகுது, மாசமாக இருக்கிறான். அப்போ என்ன செய்கிறான், அவன் தவறு செஞ்சுருக்கிற, விபச்சாரம் செஞ்சுருக்கிறா அப்படின்னு சொல்லி அவனை கொல்றதுக்காக யூதா கூப்பிட்றான் பாருங்க. அவள் வெளியே கொண்டு வரப்பட்டபோது அவள் தன் மாமனாருக்கு அந்த அடைமானத்தை அனுப்பி, இந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே நான் கர்ப்பவதியானேன். இந்த முத்திரை மோதிரமும் இந்த ஆரமும் இந்த கோலும் யாருடையவைகள் பாரும் என்று சொல்லி அனுப்பினாள். யூதா அவைகளை பார்த்தபோது உணர்ந்துட்டான், இது நான் என்னால் தான் இவ பிள்ளை பெற்றிருக்கிறா அப்படின்னு சொல்லி உணர்ந்து போகிறோம். என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. தெரியாமல் சேர்ந்துட்டான், அதுக்கப்புறம் சேரலை. ஆனால் மேட்டர்னா என்னோட நீதியை காட்டில் நான் என்ன செய்யணும், தேவ நீதியை நான் நடப்பித்திருக்கணும். என் மகனை கொடுத்து நான் நினச்சிட்டேன், தவறாக எண்ணம் கொண்டு அவளுக்கு கட்டி கொடுக்காம விட்டுட்டேன். ஆனால் அவளோட நீதி என்னென்ன நீதியை காட்டிலும் சரியான நீதி. அப்போ தேவனுடைய நீதியை நம்ம செயல்படுத்துகிறவர்களாக காணப்படணும்னு சொல்கிறத நம்ம புரிஞ்சுங்களா? ஏன்னா வெளிப்படுத்தல் ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தாவே வெளிப்படுத்தல் 15 கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்ள கடவார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியிறங்க மாயின என்றார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியேறுங்க மாயின. அப்போ தேவனுடைய நீதியான செயல்னா என்ன? அவர் நம்ம வாழ்க்கையில் இருந்து இப்போ நம்ம இந்த உலகம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பைபிள் உருவாகுதுன்னா அந்த பைபிளுக்கு இன்னொரு பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, இன்னொரு ஏற்பாடு வந்துச்சுன்னா அந்த ஏற்பாட்டில் நம்மளுடைய கதையை எழுதுனா அங்கே தவறாக நம்ம செயல்பட்டுருந்தால் எப்படி எழுத முடியும்? தேவ நீதி அவர் என்ன அவருடைய சித்தம் எதுவோ அந்த சித்தத்தை நம்ம கரெக்டாக செய்கிறவர்களாக
காணப்படணும். அப்போ திருமண விஷயத்தில் தேவனுடைய சித்தம் என்ன? அவரு நம்ம எப்படி விசுவாசம் உடையவர்களாக இருக்குமோ அதே விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பெண் கொள்ளணும். இல்லை நம்ம தவறில் இருந்தோம்னா நம்மளை காட்டிலும் சரியாக இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பெண் எடுக்கணும், பெண்ணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதையும் தாண்டி நம்ம பார்த்த மாதிரி சிலர் என்ன அந்த கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறாங்க. சிலர் என்ன செய்கிறாங்க, இந்த உலகத்தில் மனுஷர்களுக்காக என்ன செய்கிறாங்க, கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்கள பற்றி நம்ம பார்ப்போமே. அவங்கள பற்றி வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிப்போம். அவங்க வந்து இப்போ ஒரு நான் சொல்ல போகிற வசனத்தில் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு சில தவறு இருக்கும். அந்த தவறுனால அவங்களும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதை நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுங்களா? யூதா 1:7 பாருங்கள். அப்படியே சோதாம் கொமோரா பட்டணத்தார்களும் அவர்களை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினியே அடைந்து திஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, ஒருத்தங்க வந்து சிஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்படி தான் அழிவீங்கன்னு சொல்லி நமக்கு என்ன செய்கிறாங்க, சோதம் குமாரா பட்டணத்தார்கள் போல் விபச்சாரம் செஞ்சோம்னா அந்த விபச்சாரத்தில் நம்மளும் அகப்படாமல் இருக்கணும்னா கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. அப்படி கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும்னா உங்களுக்கு என்ன செய்யணும், வரம் இருக்கணும். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். இந்த விரோதத்துவத்திலே சொல்கிறாங்க பாருங்கள். என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 1 கொரிந்தியர் 7:5 லாஸ்ட் படிக்கிற பாருங்க. ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள், உங்களுக்கு விரோதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாத படிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். உபவாசம் இருக்கும் போதே 2 பேர் ஒத்துக்கொண்டீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் உபவாசம் இருக்கணும். இல்லைனா உபவாசம் இருக்கக்கூடாது, நீங்கள் பிரிஞ்சு இருக்கக்கூடாது. அப்படி பிரிஞ்சு இருக்கிறதுனால சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி புருஷன் முன்னாடி கூட இருக்கும் போதே நம்ம 2 பேத்துக்கு ஒத்துக்கொள்ளாமல் நம்ம என்ன செய்யணும், பிரிஞ்சு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்படுது. வசனத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் பாருங்கள். என்ன சொல்லுதுன்னா 1 கொரிந்தியர் 7:36 பாருங்கள். பாருங்க. ஆகிலும் ஒருவன் தன் புத்திரரின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்ல என்றும் அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்றும் நினைத்தால் அவன் தன் மனதின்படியே செய்ய கடவன். அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டும். என்னன்னா அவங்களுக்கு ஒரு கண்ணி ஒரு இந்த மெனபாஸ் டைம் தாண்டினா போயிடுச்சு, இல்லை அவங்க கண்ணி இந்த வயசை தாண்டி 35-40 வயசுனா தொட்டுருச்சு, இல்லை அவங்க கணவர் இறந்துட்டாங்க, இப்போ 2-3 பிள்ளையை வச்சுருக்குறாங்க, அதனால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது ரைட்டுன்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் ரைட் இல்லாத தப்பு. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லது தான். இது இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மன வளர்ச்சி குன்றிகளாக இருப்பாங்க. ஆனால் ஓரளவுக்கு அந்த பக்குவம் வந்தாலே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதையும் தாண்டி வைக்காமல் இருந்தோம்னாலும் அதுவும் சிக்கல் தான். அப்போ அது சரி என்று பட்டால் நம்ம என்ன செஞ்சணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன்னா அடுத்த வசனம் பாருங்கள். இன்னொரு வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 7:9 பாருங்கள். அதே அதிகாரத்தில் ஆகிலும் அவர்கள் விரதத்தராய் இருக்கக்கூடாது இருந்தால் விவாகம் பண்ண கடவார்கள். வேகிறதை பார்க்கலும் விவாகம் பண்ணுகிறது நலம். அப்படின்னா அவங்களுக்கு ஊர் உலகம் என்ன பேசுவோம், அது இவங்க 4 பேர் என்ன சொல்லுவாங்க, இப்படின்னு சொல்லிட்டு காரியத்துக்கு என் சபைக்காரன் என்ன சொல்லுவான், நான் வந்து இப்போ போய் வேறு சபையில் ஒன்றுத்த என்ன சொல்லுவாங்க, இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காக யோசிக்கிறத விட்டுவிட்டு தேவன் நம்மளை பற்றி என்ன யோசிப்பார், நம்ம மனிதர்கள் நம்மளை பற்றி என்ன யோசிப்பாருன்னு ஓரம் கட்டிட்டு தேவன் நம்மளை பற்றி என்ன யோசிப்பார், நமக்கு அந்த விரோதத்துவம் இருக்குதா, நமக்கு அந்த வரம் இருக்குதா, அந்த வரம் இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், கல்யாணம் பண்ணி தான் தீரணும். அப்படி பாருங்கள். விரோதத்துவம் இல்லாமல் இருந்து மனித பார்வையில் நல் மதிப்பு பெற விரும்பி தேவன் பார்வையில் ஆகத்தகாத அருவருப்பாய் மாறுகிறார்கள். அதன் காரணத்தால் அறிவில்லாமல் அழிந்து போகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விரோதத்துவம் இல்லாமல் ஆனால் உலகத்துக்காகவும் சிலர் வந்து என்ன செய்கிறாங்க, திரும்பி 2ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கேட்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க தாய் தகப்பன்ட்ட. அது இல்லைன்னா ஒரு சிலவங்க என்ன செய்வாங்க, இத்தனை வயசாகிடுச்சு நமக்கு மாப்பிள்ளையே கிடைக்காது, நமக்கு அழகு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கிடுவாங்க. சிலர் என்ன செய்வாங்க, எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லிட்டு கூட இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. கடவுள் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம், தவறுவதற்கு வாய்ப்பு அதிகம். சாத்தானுக்கு இடம் கொடுக்குறோம். அப்போ என்ன செய்வோம், எப்போ வேணாலும் தவறுக்குள்ளே போகிறதுக்கு. அதனால் என்ன செய்யணும்னா, நம்ம விரோதத்துவம் இருக்கா இல்லையான்னு நம்ம இருதயமே நமக்கு சாட்சி கொடுக்கும். நமக்கு நெசம்லேயே அந்த விரோதத்துவம் இருக்குதுன்னா நம்மளுக்கு அந்த நம்ம இருதயத்தில் அந்த ஆசை இல்லைன்னா கடவுள் என்ன செய்யலாம், அதை நமக்கே உணர்த்துவார். புரிஞ்சுங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் அப்படியே போகும்போது கொஞ்சம் காலம் நல்லாயிருக்கும், 2 காலம் பல வருஷம் நல்லா இருக்கலாம். ஆனால் எப்பயாவது சாத்தான் வந்து வாசப்படியில் விழுத்திருந்து நம்மளை தாக்குவதற்கு காத்து கொண்டு இருக்கிறான் என்பதை புரிஞ்சுக்கணுங்க.
மனிதரையா தேவனையா யாரை பிரியப்படுத்த பார்க்கிறோம்? மனித நீதியை காட்டிலும் தேவ நீதியை உயர்ந்தது, உயர்ந்த உன்னதம் நோக்கங்களை உடையது. தேவனுடைய நீதியானது நீதியான செயலாக கருதப்படுகிறது. புரிஞ்சுங்களா? தேவ நீதியை நம்ம செயல்படுத்திக்கிறோம். அதுதான் நம்ம பார்த்தோம். தாமார் அவன் தேவ நீதியை செயல்படுத்தினான். ஏன்னா அவளுக்கு தெரியும் இந்த சந்ததியை விட்டு வேறு சந்ததியில் பொண்ணில் கடக்கூடாது, என் புருஷனுக்கு சந்ததியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை பூரா அவள் கத்திருந்தா. புரிஞ்சுங்களா? அவள் அந்நியெல்லாம் என்ன அந்நியன் ஆளான்னு கூட தெரியல. புரிஞ்சுங்களா? அவள் கத்திருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அப்போ சோதோம் குமார வட்டத்தில் இருந்த பாவம் என்ன? நல்லா பாருங்கள். அவங்க அந்த யூதா 1:7 திரும்பி வாசிக்கிறோம் பாருங்கள். சோதோகுமாரா பட்டணத்தார்கள் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களே போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினியே அடைந்து சிஷ்டாந்தமாக இருக்கிற. அந்நிய மாம்சத்தை தொடர்ந்துன்னு என்ன அர்த்தம்? அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து விபச்சாரம் என்றால், அந்நிய மாம்சம் என்றால் அந்நிய மத, அந்நிய விசுவாசம், அந்நிய அசுத்த ஜாதியை மட்டும் குறிக்காது, அந்நிய மாம்சமாகிய விலங்குகளையும் குறிக்கும். ஏன்னா அவர் நோவா காலத்தில் பாருங்கள், அவர் அழிக்கும் போது ஊரும் பிராணிகளையும் மிருகங்களையும் பறவைகளும் எல்லாத்தையும் சேர்த்தது. ஏன்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா மிருகங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா சில சமயம் மிருகங்களையும் மற்ற மதத்தினர்கள்ட்டையும் எங்கிட்டாவது ஒரு கள்ள விபச்சாரம் பண்ணிடுறாங்க. அதுக்கு தான் விரதத்துவம் இல்லாமல் நீ கல்யாணம் பண்ணாமல் இருப்பது தவறு என்பதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பாருங்கள், இதுதான் அந்நிய மாம்சம். அந்நிய மாம்சம் சொன்னாலே தேவகுமாரன் மாம்சத்தை தான் நம்ம கல்யாணம் முடிக்கணும். அடுத்து விசுவாசத்தில் மாறுபட்டவர்களோ, மாம்சத்தில் எதில் மதத்தில் மாறுபட்டவர்களோ, அசுத்த ஜாதியாக இருக்கிறவர்களோ, அசுத்த ஜாதினா அதுதான் அசுரர்கள். புரிஞ்சுங்களா? இருதயத்தில் பலவீனமானவர்கள். புரிஞ்சுங்களா? அவங்கள கல்யாணம் பண்ணாமல் அவங்களால நம்ம பாதிக்கப்படாமல் இருக்கணும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கோங்க. அந்நிய மாம்சமாகிய விலங்குகளையும் குறிக்கும். மாம்சத்திற்கு பதிலாக ஈடாக சுய மாம்சத்தில் உபயோகப்படுத்தும் பொருட்களையும் அது குறிக்கும் என்பதை நல்லா புரிஞ்சுக்குங்க. சுயமாகவே நம்ம செய்கிற சில சமயம் என்ன செய்கிறோம், இன்பத்தை தேட ஆரம்பிக்கிறோம். இதுவும் மகா பெரிய தவறுக்குள்ளாக நோவா காலத்தில் நடந்த தவறாக இருக்கிறது. அங்கே ஆண் புணர்ச்சிக்காரர்களும் பெண் புணர்ச்சிக்காரர்கள் இருந்தது போலவும் அந்த மாதிரியும் தவறுக்குள்ளே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. எனவே விரதத்துவம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கடவுள்கிட்ட கேளுங்க. உங்களை நீங்கள் கேட்டுக்கோங்க. கேட்டு நீங்கள் என்ன செய்யணும், கல்யாணம் முடிக்காமல் இழுத்து கொண்டு இருக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் 58 வயசு வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் என்ன செய்யுங்க, கல்யாணம் முடிக்க பார்ப்பது உங்களுக்கு நல்லது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ இது மூலிமா நம்ம என்ன செய்யறோம்னா தேவ நீதியை வெளிப்படுத்துறவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்மளை வாழ்க்கையின் சாதாரண உலகத்தை சும்மா நம்மளை படைச்சி விடலை. நம்ம எதற்காக படைக்கப்பட்டிருக்குமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றவர்களாக இருக்கணும். நம்ம அந்த காரியத்தில் நம்ம தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம தேவ குமாரர்களாக இருக்கணும் என்பதை புரிஞ்சுக்குங்க. எனவே நம்ம அடுத்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்த வீடியோ உலகத்தின் அழிவும் பெரிய அக்கிரம விக்கிரக பாவமும் என்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். அந்த 5 ஆதியாகமம் 6:5-6 பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இந்த நம்ம என்ன பார்த்துருக்குறோம்னா, இது வரைக்கும் நம்மளால் என்ன பார்த்துருக்கோம்னா தேவகுமாரர்கள்னால் யாரை தான் குறிக்கும்? அது காயினை. தேவகுமாரன்னா அது ஆதாம் சேத்துனுடைய சந்ததியை குறிக்கும். வேறு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காயினோட சந்ததி மனுஷகுமாரனை குறிக்கும். அது அவங்க ராட்சசர்களாக இருக்கிறாங்க, ஆவியில் ராட்சசர்களாக இருக்கிறாங்க. அப்படின்னா ஆவியில் பலவீனர்களாக இருக்கிறாங்க, அவங்க மனசாட்சி இல்லாமல் இருக்கிறாங்க, பலவீனமாக இருக்கிறாங்க என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம என்ன சொல்கிறோம், சரீரத்தை வீக்காக இருந்தாலும் ஆவியில் பலவீனர்களாக இருக்க இயற்கையாகவே நல்ல குணம் நிறையாக நம்மக்கிட்ட காணப்படுகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ தேவன் என்ன செய்கிறாருன்னா முகத்தை பார்க்காம இருதயத்தை பார்த்து நம்மளை தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறார். அவர் தெரிந்து கொண்டு நம்மளை இழுத்துக் கொள்கிறாக சத்தியத்திற்காகவும் ஆவியோடும் உண்மையோடு தேவனை தொழுது கொள்ளும் போது சத்தியத்தோடு உண்மையான அது சத்தியத்தோடு நம்ம தொழுது கொள்வர்களாக காணப்பட வேண்டும் என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அப்போ ஒவ்வொரு நம்ம புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய சித்தம் இருக்குதா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருக்கிறவர்களாக இருந்து தேவனை மகிமைப்படுத்துறவர்களாக காணப்பட வேண்டும் என்று கெஞ்சி உங்களுக்கு அறிவுரை கூறுகிறேன். இந்த தருணத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் பெரியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய்.
கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், உன் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிட பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நாம் தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நம் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், உன் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். பரிசுத்த பிதாவே, கிருபையும் இரக்கமும் நீதியும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மைமைப்படுத்துவாய் என்று சொல்லி சங்கீத புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொன்ன வார்த்தையின்படி, தகப்பனாய் கர்த்தாவே, எங்களை சுற்றிலும் ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கும் போது, துன்பங்கள் சூழ்ந்திருக்கும் போது, தகப்பனை தீமைகள் சூழ்ந்திருக்கும் போது, தகப்பனாய கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது எங்களை விடுவிக்கிற தேவனே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் வாழ வைக்கிற தேவனே, உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உமது சமூகத்தை விட்டு எங்களை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி தாவீது ஜெபித்தது போல, தகப்பனே, நாங்களும் தகப்பனாய் கர்த்தாவே உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இதோ எங்களிடத்தில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நாளிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பனாய கர்த்தர் காப்பாற்றி வழிநடத்தி சுகம் கொடுத்து தேவைகளை சந்தித்து, உணவு தேவைகளை சந்தித்து, உடை தேவைகளை சந்தித்து, இருக்கின்ற இடம் கொடுத்து, தகப்பனே அப்பா, இயற்கையின் மூலமாக, ஊரும் பிராணி மூலமாக, விலங்குகள் மூலமாக, பறவைகள் மூலமாக, நீர்வாழ் ஜந்துக்கள் மூலமாக, பொல்லாத மனிதர்கள் மூலமாக, வானமண்டலத்தில் காணப்படுகிற பொல்லாத சத்துருக்கள் மூலமாக, இயற்கையின் மூலமாக எந்த விதமான ஆபத்துக்களும் நாச மோசங்களும் வராதபடி தகப்பனாய் கர்த்தர் காப்பாற்றி அழகாய் வழிநடத்தி அதிசயம் செய்கிறதற்காய் உமக்கு கொடான கோடி சோத்திரம். தகப்பனே, காப்பாற்றுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. உம்முடைய பிள்ளைகள் செழிப்பாய் வளரட்டும், உம்முடைய பிள்ளைகள் செழிப்பாய் வளரட்டும் ஆண்டவரே. தகப்பனாய் கர்த்தாவே காப்பாற்றுங்க. 15ஆம் தேதி 2வது மாதம் 2025ஆம் வருடமாகிய இந்த நாளிலே, சனிக்கிழமையான இந்த நாளிலே, உம்முடைய பிள்ளைகள் கேட்கிற ஜெபங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தும் நிறைவேறட்டும். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்குத்தான், எங்களால் ஒன்றுமில்லை. இந்த நாளிலும் நாங்கள் செய்கிற ஊழியங்களை தகப்பனாய் கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. நீரே தேவன், எங்களால் ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.